கடவுளே காப்பாத்துங்க. என் அப்பா வேலைக்கு போயிருக்காரு ஒருத்தர் அடிக்க. எங்க அப்பா அந்த ஆளை நல்லா அடிக்கணும் கடவுளே. பாஸ்கரன், செம்மனூர் பாஸ்கரன். நீ ஒண்ணு என்ன செஞ்சாத பாஸ்கரா, நீ சொல்றத நான் செய்யறேன். கேட்டுதான் ஆகணும், இல்லன்னா பாஸ்கர உன்னை கேட்க வைப்பான். என்ன இடத்துல வாங்கின இந்த குவாரியும் இந்த மரமிலையும் திருப்பி கொடுத்துறேன். எனக்கு ஏன் உயிர் முட்டு இருந்தா போதும். அப்ப காசு வேண்டாம். டேய், இந்த பாஸ்கரன் தலையிட்டு ஒரு பிரச்சனையை தீக்கும் போது எதிர்த்து பேசவே கூடாது. இந்த ஊர்ல இருக்கிற எவனுமே குவாரியையும் மரமில்லையும் வாங்க நீ செலவு பண்ண மொத்த காசையும் கொடுப்பான் இந்த தாமஸ். கொடுக்கறேன், கேட்டல்ல? அத வாங்கிக்கிட்டு இந்த ஊரை விட்டே ஓடிடணும். புரியுதாடா? வாடா. பாஸ்கரா வேண்டாம் வேண்டாம், நான் தெரியாம பண்ணிட்டேன். பிச்சைக்கார பையனை போட்டு தள்ளிடுவேன். டேய் பாஸ்கர், என்னடா பண்ணிட்டு இருக்க? விடுறா. டேய் என்னடா பண்ற நீ? நீயா? ஆமா, நான் தான் கூப்பிடுறேன். வா, வாங்குறல, வாடா சொல்றேன். வீட்ல இருந்து எப்ப கிளம்புன? போன வாரம். அப்ப இப்பதான் என்ன பார்க்க வர்ற? வரணும் தான் நினைச்சேன். ஆனா பாஸ்கரா, என்னன்னு சொல்லுடா. என் பையன் இறந்துட்டான்டா, கொன்னுட்டாங்க. எந்த புறம்போக்குடா அந்த மாதிரி பண்ணா? தெரியல, டவுன்ல வச்சு முகமூடி போட்டு வந்த 3-4 பேர் என் மேல இருந்த பகையை தீர்த்திருக்கானுங்க. ஆனா என் மகன், அவன் என்னடா பாவம் பண்ணான்? நம்ம அது யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம் ராகவா. அவனுங்க யாரா இருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம் நாம. அப்புறம் போட்டு தள்ளிடலாம் அவனை. வேண்டாண்டா, இத்தனை காலம் நான் செஞ்ச பாவத்துக்கு தெய்வம் கொடுத்த தண்டனை என் மகனோட மரணம். இதுக்கு மேல வேண்டாம், எல்லாத்தையும் நான் விட்டுற போறேன். அடுத்தவனை கொன்னு வைத்தறிச்சலை கொட்டிக்கிட்டு அப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டாம். நம்மளால இனி யாருமே பாதிக்கப்படக்கூடாது. இனி அந்த வேலையே வேண்டாம், அதுல இருந்து வர்ற வருமானமும் வேண்டாம். அவன் போயிட்டான் அந்த ஆண்டோ. ஆனா போறதுக்கு முன்னாடி நீ சொன்ன மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுட்டான். இப்ப குவாரியும் மரமில்லும் எனக்கு சொந்தம். இந்தா உன்னோட பங்கு இதுல இருக்கு. கேட்டதை விடவே அதிகமா இருக்கு. சரியா, போயிட்டு வரேன். ராகவா, உனக்கு தெரியுமா, ஒரு காலத்துல இந்த ஊர்ல பாதி என்னோட முன்னோர்களோட தான் இருந்துச்சு. சீட்டு விளையாடுறதுக்கு காசு பத்தாம போனப்ப இடத்த கடன் வச்சு விளையாண்டாங்க. என் அப்பனோ இல்ல என் தாத்தனோ எவனோ ஒருத்தன். அன்னைக்கு அவன் அந்த மாதிரி என் சொத்தை இழக்காம இருந்திருந்தா கடனா வாங்கின காசை திருப்பி கொடுக்கலன்னு சொல்லி அந்த ரவுடி பசங்க எங்க அப்பனை வெட்டி கொன்னு இருக்க மாட்டாங்க. கடையில ஈரமான மண்ணுல ரத்தத்துல மிதந்துகிட்டு இருந்த எங்க அப்பா கண்ணை மூடும் போதுதான் யார கொன்னாச்சும் காசு சம்பாதிக்கணும்னு இந்த பாஸ்கர முடிவெடுத்தேன். இப்போ இந்த ஊர்ல எனக்கு தெரியாம எதுவுமே நடக்காது. ஒரு காக்கா கூட பறக்காது. அப்படி அந்த காக்கா பறக்கணும்னா பாஸ்கரனுக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சிருக்கணும். அப்புறம் என் பையனோட விஷயம், நான் அவனை படிக்க வச்சு ஒரு டாக்டராவோ இன்ஜினியராவோ ஆக்க மாட்டேன். பெரிய ஒரு ரவுடி ஆக்குவேன். என்னை விட பெரிய ரவுடியா. எல்லாரும் அவன் பேரை கேட்டாலே நடுங்கி சாகணும், நடுங்கி சாகணும். பாசி, அப்பாவோட அந்த பாட்டில் எடுத்துட்டு வா.
என்ன ரமேஷ், அண்ணன் உன்னை கண்டுபிடிக்க மாட்டேன்னு நினைச்சியா? இந்த உண்ணாவிரதம் போராட்டம்லாம் நம்ம கம்பெனி எதிர்த்து தான் பண்ணுவியா? சலீம், அந்த பேப்பர் எடு. உன்னோட ராஜினாமா சைன் பண்ணு. என்ன நினைச்சீங்க? இப்படி மிரட்ட நான் கையெழுத்து போட்டுருவேன். ரதீஷ், கையெழுத்து போடுறான். போடுறா கையெழுத்த, சீக்கிரம் போடுறான். முட்டுக்காடு ஜனங்களை பத்தி உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. நான் சம்மனூர் பாஸ்கர் நாளா இருந்தா இதுக்கு பதிலடி கொடுப்பேன். போடா. வணக்கம் பாய். ராஜேந்திரன். நான் ஹரி. தோனி. ஜமால். வினயன். எங்கிருந்து வர்றீங்க? சைனேடு. சம்மனூர் பாஸ்கருடைய சைனேடு. அப்படின்னா முட்டுக்காடோட சயனைடு. ஏய், என்ன என் ஊருக்காரன் நீ அடிப்பியாடா? ஓ, அந்த விஐபியா? தப்பா நினைச்சிட்டீங்க. நான் ஹைதர் அலி. தமாஸ், இவனுங்களுக்கு என்ன வேணுமோ கொடுத்துரு. முட்டுக்கோடு ஊர் ஆளுங்க மேல யாராவது கை வச்சா வலிக்கிறது அவனுக்கு இல்ல, பாசுக்கு தான். ஏய், என்ன எந்திரிச்சு போடா. எல்லாருக்கும் வணக்கம். நடந்துகிட்டு இருக்கிற இந்த வருஷத்தோட முட்டுக்காடு பகுதி கிராம பஞ்சாயத்து குவாரியோட ஏலம் தான் இன்னைக்கு இங்கே நடக்க போகுது. ஏலத்துல பங்கெடுக்க வந்த உங்க ஒவ்வொருத்தரையும் முட்டுக்காடு கிராம பஞ்சாயத்து சார்பா பஞ்சாயத்து செக்ரட்டரி ஆகிய நான் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். என்ன ராதாகிருஷ்ணா, யாருமே இல்லாம சேர வரவேற்றுட்டு இருக்கிற? இது கவர்மெண்ட் வேலைல, கவர்மெண்ட் வேலை முறைப்படி நடக்கணும், அதான சட்டம். வணக்கம். இந்த வாட்டியாச்சு ஏலம் எடுக்க யாராச்சும் வருவாங்கன்னு தான் நினைச்சேன். எப்படி வருவாங்க? கான்ட்ராக்ட் எடுக்க பல ரவுடி பசங்க காலில் விழ வேண்டியதா இருக்கு. இதுக்கப்புறம் எதுக்கு ஃபைல பார்த்துட்டு இருக்கிறீங்க? கிளம்புங்க. நானும் கிளம்புறேன். எனக்கும் பஞ்சாயத்துல வேலை இருக்கு. ஏலம் எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன். என் பேரு அருண்குமார். ஏலம் எடுக்கிற விதிமுறையெல்லாம் தெரியும்ல? தெரியும். ஏலம் விதிமுறைன்னு அந்த பாச பத்தி தானே நீ சொன்ன? ஆமா, பாஸ் எதையும் செய்ய தயங்காத ஒரு ரவுடி. அவன் ஏரியால பெரிய ஆளு, அவனை மீறி ஒண்ணும் பண்ண முடியாது. தெரியும். அதை தெரிஞ்சுக்கிட்டு தானே நான் இங்க வந்தேன். வாங்க. புழுதி பறக்க வச்சு காரை வேகமா ஓட்டிட்டு வரும்போது நினைச்சேன் ஏல எடுக்க தான் வந்திருப்பேன்னு. அப்போ என்ன விஷயம்? நம்ம ஊர் தலைவர் சொல்லலையோ முட்டுக்காடு ஆளுங்களை பத்தி? ஏலம் அமௌண்ட்ல 10% முதல்ல கொடுக்கணும். அப்புறம் மாசம் மாசம் காசும் கொடுக்கணும். அதுக்கு அவன் வச்சிருக்கிற செல்ல பேரு கப்பம். இது அவங்க அப்பன் காலத்துல இருந்து எல்லாரும் கொடுக்கறது வழக்கம். முதல்ல பவரை யூஸ் பண்ணி வாங்கினாரு, அப்புறம் அது மாமூலாச்சு, கலாச்சாரமாச்சு. ஆனா நான் 10 பைசா கூட கொடுக்க மாட்டேன். அதை வாங்க எங்களுக்கு தெரியும். அது நடக்காது. போய் சொல்லுவோம் பாஸ் கிட்ட, இந்த அருணோட விளையாடுனா ரொம்ப கஷ்டப்படுவான்னு.
ஃபுல் லோடு அடுத்துனா தெரிச்சிருவேன். மறுபடியும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். எங்க வரணும் எப்ப வரணும் சொல்ல வந்துடுறேன். வாங்கடா. தைரியசாலி. இவ்வளவு தைரியமானவனா இருப்பேன் நான் எதிர்பார்க்கல. கடவுளே காப்பாத்து. அது கஷ்டம் தான் சார். பாஸ்கரே எழுத்து பேசினதுனால நம்ம ஊர் அங்காள பரமேஸ்வரியே காப்பாற்ற நினைச்சாலும் முடியாது. என்னங்கடா? வணக்கண்ணா, உங்க பாக்கெட்ல ஏதாவது சில்லற காசு இருக்கா? போங்கடா. கொடுங்கண்ணா, ஒரு விஷயம் இருக்கு. இந்தா, என்ன விஷயம்? ஹெட் விழுந்துச்சு, ஹெட் விழுந்துச்சு, ஹெட் விழுந்துச்சு. தலை தானே? நீ தானே அருண்குமார்? நானே தான். என்னையா வேணும் உனக்கு? என் ஊர்ல எதுக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க? என் அப்பா பேர் சொன்னா தெரியும். உனக்கு மட்டும் இல்ல, உங்க அப்பாவுக்கும் சேர்த்தே தெரியும். சில வருஷத்துக்கு முன்னாடி குவாரிய அடிச்சு புடுங்கி உன் அப்பன் ஊரை விட்டு அனுப்பின ஆண்டோ, அந்த ஆண்டோவோட பையன் தானா? இப்ப புரியுதா? அப்ப அதான் விஷயமா? அப்பனுக்கு பதிலா பழி தீக்க வந்த வாரிசாடா நீ? ஒரு தடவை முடிவை எடுத்துட்டா அதை முடிச்சுதான் பழக்கம் எனக்கு. இப்பவும் அதை தான் செய்ய போறேன். என்னடா சொன்ன? சுட்டா தலை செதறிடுமா? இப்ப சுடுறா பரதேசி. தூக்கி போட்டு மெதினா அவனை. ஆமாண்ணா. தூக்கி போடு. அப்படி போடு. அப்படிதான். எங்க அப்பா செம்மனூர் பாஸ்கரனை ஜெயிக்க உங்க அப்பா ஆண்டோவாலேயே முடியல. அவருக்கு பிறந்த புள்ளடானா. நல்லா கேட்டுக்க. திமிர்ல பிடிவாதம் பிடிச்சனா இந்த மாதிரி மறுபடியும் நடக்கும். அது எந்த ஊரா இருந்தாலும் சரி. புரியுதா? குவாரிய ஏலம் எடுக்கிறதுக்கு ஒரே ஒரு ஆள் தான் வந்தாரு. அவர் தான் அந்த அருண்குமார்.
இதை அப்படியே சும்மா விட முடியாது. நம்ம பாஸுக்கு எதிரா பெரிய போராட்டத்தை நம்ம நடத்தணும். என்ன எதிர்க்கட்சி தலைவரே, உங்களுக்கு சளி பிடிச்சிருச்சா? பாசுவுக்கு எதிரா ஒரு போராட்டம் சொல்றதுக்கும் நல்லா இருக்கு, கேட்கறதுக்கும் நல்லா இருக்கு. ஆனா அவனுக்கு எதிரா கொடி பிடிக்க யாராவது ஒருத்தன் கிடைப்பான்னு உங்களுக்கு தோணுதா? எல்லார்கிட்டையும் அவன் மாமூல் வாங்கினாலும் ஜனங்க முன்னாடி அவன் ஒரு ஹீரோயா, தலைவன். அது மட்டுமா, குவாரி எடுக்க வர்றவங்க கூட அவனுக்கு தனியா மாமூல் வெட்டணும். அந்த பழக்கம் அவங்க அப்பன் பாஸ்கரங்காலத்துல இருந்தே ஏற்பாடு பண்ணது. இப்படி பாரம்பரியமா நடக்கிற ஒரு விஷயம் தங்கு தடை இல்லாம தொடர்ந்து நடக்கிறதுல என்னையா தப்பு இருக்கு? அந்த குவாரி அவ்வளவு ஏன், இந்த பஞ்சாயத்து ஆபீஸ் இருக்கிற இடம் கூட அவனோட குடும்ப சொத்தா தானையா இருந்தது ஒரு காலத்துல. அப்போ அவன் பண்ற ரவுடித்தனத்துக்கெல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணணும்னு நீங்க சொல்ல வரீங்களா? ரவுடிசமா? பாசு பண்றது எந்த விதத்திலயா ரவுடிசம்? அவன் மாமூல் வாங்குறான், நீங்க லஞ்சம் வாங்குறீங்க. இதுல எது சரி எது தப்புங்கிற? நீங்க சொன்னது தப்புன்னு நீங்க ஒத்துக்கணும். இத லஞ்சம் வாங்காதவன் சொன்னா ஏத்துக்கிறவையா? இப்ப முடியாது. போதும் போதும். இந்த பஞ்சாயத்தை எப்பவும் திருத்த முடியாதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். உங்கள மாதிரி ஆளுங்க தான் இந்த பஞ்சாயத்தோட சாபம். வாயா. பாசியை எதுக்கணும்னு இந்த ஆளு சொல்லுவான் ஐயா. ஏன்னா ஒரு காலத்துல இந்த ஆளு வாத்தியா இருந்தவன். இவங்கிட்ட படிச்ச பாசி இவனை ஒண்ணும் பண்ண மாட்டான். ஆனா நம்ம விஷயம் அப்படியா? நம்மள கொன்னு போதச்சிட மாட்டான். இந்த பஞ்சாயத்தை திருத்தணும்னு நீங்க எதுக்கு இவ்வளவு அடம் பிடிக்கிறீங்க? நான் இந்த பஞ்சாயத்தோட பிரசிடென்ட். பிரசிடென்ட்டா? இந்த ஊருக்கு நல்ல தண்ணி இல்ல, ரோடு இல்ல, அப்புறம் படிக்கிறதுக்கு நல்ல ஸ்கூல் இல்ல, கரண்ட் இல்ல, வேலை வாய்ப்பும் இல்ல. இவ்ளோ பிரச்சனை இருந்தோம், இதை விட பெரிய பிரச்சனையா அந்த பாஸ போய் பார்த்துட்டு இருக்கீங்க. என்னப்பா நீங்க? கணக்கு தப்பாயிடுச்சு. இப்படி அரசியல்வாதிலாம் எப்ப பாரு பாசி பாசின்னு சொல்லிட்டு இருந்தாலும் யாரும் உங்களை எதுவும் கேட்க மாட்டாங்கல்ல. நீ பேசாத. நீ வேணா பாரு, ரொம்ப நாளைக்கெல்லாம் அவன் அப்படியே இருக்க முடியாது. அவனை திருத்த முடியுதான்னு நானும் பார்க்கறேன். சிரிக்காத. நாளைக்கு புது எஸ்ஐ சார்ஜ் எடுக்க போறாரு. நாளையிலிருந்து அவனோட கெட்ட நேரம் ஆரம்பிச்சிடும். நீதான் செம்மனூர் பாஸா? நீதான் செம்மனூர் பாஸா? செம்மனூர் பாஸ் யாரா? கலப்பா விடுறா. எங்கடா செம்மனூர் பாஸ்? எனக்கு தெரியாது சார். ஓடி போய். எவன்டா செம்மனூர் பாஸ்? நான் பார்க்கல சார். சாமியே! யாரா சாமி? சரணமையப்பா. எங்கடா செம்மனூர் பாஸ்? எனக்கு தெரியாது சார், நான் பார்க்கல. ஓஹோ, ஒத்துமையா இருக்கீங்களா? ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோங்க. 24 மணி நேரத்துக்குள்ள செம்மனூர் பாஸ் என் கையில கிடைக்கலன்னா இந்த உடும்பு அருணாச்சலம் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். டீ கடை வச்சுட்டு திமிரு அவ்வளத்தையும் உடச்சி நொறுக்கிடுவேன். டேய் நிறுத்துறா நிறுத்துறா. என்னடா என்ன ரோட்லயே சைக்கிள் ஓட்டுவாங்க? போடா. கம் ஆன் சர்ச். யாரா இங்க பாஸ்? டேய் எந்திரிங்கடா, எந்திரிங்கடா. யாரா இந்த வண்டியை எங்க விட்டது? நாங்க தான் சார். வண்டியை இங்க விட்டா டிராபிக் ஜாம் ஆகும்னு தெரியாது? இந்த வண்டியோட ஆர்சி பேப்பர்ஸ் எல்லாம் இருக்கா? இருக்கு சார். இருந்தா எனக்கு என்னடா? ஓஹோ, ஒளிஞ்சிருந்து பப்ளிக்கா கல்லு குடிக்கிறீங்களா? டேய் நீயாடா பாஸ்? இல்லைங்க சார், நான் ஜமால். நீ எப்படா மதம் மாறின? நான் மதம் மாறலைங்க சார். அப்போ ஒரிஜினலா? தள்ளிப்படா. நீயாடா பாசி? நீ பாஸா இருக்க வாய்ப்பு இல்ல. போடா போடா, அப்படி போடா. சார் என்ன சார் விஷயம்? என்ன விஷயம்னு எங்கிட்டயே கேக்குறியா? அதுவும் இந்த அருணாச்சலத்துக்கிட்ட. நீயாடா பாஸ்? பாசனா எங்கடா அவன்? என்னடா? தள்ளிப்படா. I am a bad man. Catch. Come on. பாசண்டே அழுகாத விஷயத்த சொல்லு. பாஸ், நான் இதுக்கு முன்னால இருந்த ஸ்டேஷன்ல ஊரை மிரட்டிட்டு ஒரு ரவுடி இருந்தான். அவன் பேரு சேது.
ஒரு வாட்டி திருவிழா அன்னைக்கு அவன் யாருன்னு தெரியாம அவனை நான் தூக்கிட்டேன். சரியான போதை. யாரு? நான் தான். கோர்ட்ல ஆஜர் பண்ணப்போ ஏன் கெட்ட நேரம் அவனுக்கு தண்டனை கிடைச்சிருச்சு. இப்போ அவன் தண்டனை முடிஞ்சு வெளியே வந்துட்டான். என்ன ஸ்டேஷனுக்குள்ளேயே நுழைய விட மாட்டான். என் சேர்ல அவன் உட்காந்துருக்கான். என்ன லாக்கப்ல தள்ளி அடிக்கணுமா? சொல்றேன்ல, யாராவது பார்த்தா நல்லா இருக்குமோ? நீங்க தான் அதுல தலையிட்டு எனக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும். இந்த ஊர்ல சார்ஜ் எடுக்க வந்த ஒரு எஸ்ஐ ஒரு ரவுடியால ஸ்டேஷனுக்குள்ளேயே போக முடியலன்னு சொன்னா அதுக்கான அவமானம் உனக்கு தானே. என்னையா சொல்ற? நான் என்ன பண்ணணும்? 3 நாளா ராப்பகலா உன்னை தேடிட்டு தான் அலைஞ்சிட்டு இருக்கேன். நான் என்ன வேணாலும் பண்றேன். எனக்கு என் சேர் வேணும். அவன் பேர் என்ன? அவன் பேரு சூது. சூதாட்ட மாது சேது. அந்த எஸ்ஐ இப்ப எங்க இருக்கான் தெரியல. அவனை கண்டிப்பா நான் தூக்கிடுவேன். ஒருத்தனை முடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா முடிச்சிருவான் அந்த சேது. எனக்கும் தான். நீ என்ன கேசுடா? நான் பாஸ். நீ யாரா புதுசா? முட்டுக்காடுல ஒரு போலீஸ் ஸ்டேஷனும் இருக்கு, அதுக்கு ஒரு எஸ்ஐயும் இருக்காரு. ஒருவேளை யூனிஃபார்ம் இல்லாத எஸ்ஐ வேணும்னா அதுக்கு நான் இருக்கேன். அந்த போஸ்டிங்க்கு வெளியூர்ல இருந்து ஆள் வேணும்னா அப்ப நான் உன்னை கூப்பிடுறேன். அப்ப நீ தான் அந்த ஊர்லயே பெரிய ஆளா? ஆமாண்டா. இங்க பாத்தியா வெட்டு, இப்பயாச்சும் என்ன பத்தி உனக்கு புரியுதா? அவ்வளவுதான்டா உனக்கு இருக்க திறமை. இத பாத்தியா, ஒரு வெட்டு கூட இருக்காது. இதுதான் உனக்கும் எனக்கும் இருக்க வித்தியாசம். பாஸுக்கு வெட்டு வாங்கி பழக்கம் இல்ல, வெட்டி தாண்டா பழக்கம். இனி நீ தைரியமா அந்த சேர்ல உட்காரியா? இனி எந்த பழனிசாமியும் வரமாட்டான், குமாரசாமியும் வரமாட்டான். கண்டிப்பா சொன்னது பாசியா? பாஸ் பாஸ். ஆமா, இது யாரு தெரியாதா? பலாப்பழம் வசந்தி. அப்புறம் நானு. பாசி, என்னை விட சொல்லுங்களேன். பாவம், விட்டுருங்க சார். ஏழுங்க எங்கேயாவது போய் பொழைச்சுக்கிட்டுமே. சரி, நீ போ. இனி உன் வேலை என்கிட்ட காட்டினேன்னு வையே, உன்னை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவேன். பாசி, உங்களுக்கு ரொம்ப நன்றி. நன்றியை நீயே வச்சுக்கிட்டு உன்னோட ஐட்டத்தை இறக்கடி. ஆமா, என்ன சார் படம் வரைறீங்க? மங்கி மங்கி பாரு, இது எப்படி இருக்கு? இந்த குரங்குக்கு வால் இல்லையா? ஐயோ, நான் மறந்துட்டேன். நல்ல வேலை சொன்னேன். பிரசிடென்ட் உங்களை பார்க்க வந்திருக்காரு. என்னது, இந்தியன் பிரசிடென்டா? இல்ல, நம்ம பஞ்சாயத்து பிரசிடென்ட். அது சரி, போய் வர சொல்லு. சார், வணக்கம். வணக்கம், உட்காருங்க. ஒரு நிமிஷம். அப்புறம் என்ன விசேஷம்? பஞ்சாயத்து ஆஃபீஸெல்லாம் எப்படி போகுது? அடிதடிலாம் நல்லா நடக்குதுல்ல? மரியாதையா பேசுங்க. ஓ, அடிதடிலாம் நல்லா நடக்குதா சார்? சாரி சார், இதுக்கு மேலே எனக்கு மரியாதையாக பேச தெரியாது. நேத்து பாஸ்கரன் கிட்ட போயிருந்தீங்களா? ஆமா, போனேன். இந்த ஊர்ல இருக்கிற ரவுடி கிட்ட போய் உதவி கேட்டுக்கிறீங்க, உங்களுக்கு வெக்கமா இல்ல? தேவையில்லாம பேசாதீங்க. உதவியை கேட்டது நான் இல்லை, அவன். நான் தான் என் காசை செலவு பண்ணி அவனுக்கு தண்ணி வாங்கி கொடுத்தேன். ரவுடி சேதுவை ஓட வைக்க நான் செஞ்ச கைமாறு. அதை விடுங்க. நீங்கள் எதுக்காக இங்கே வந்தீங்க? வேண்டாம் வேண்டாம், கவர்லாம் எடுக்காதீங்க. நான் இங்கே வாங்குறது இல்லை. என்ன இது? இது ஒரு கம்ப்ளைண்ட். என்ன கம்ப்ளைண்ட்டு? பாஸுங்கிற ஒரு ரவுடி கிட்ட இருந்து இந்த ஊரையும் ஊர் மக்களையும் காப்பாற்றணும்னு சொல்லி நான் எழுதி கொடுக்குற கம்ப்ளைண்ட். ஐயோ பிரசிடென்ட் சார், நானே இப்போ தான் வந்தேன். வந்த உடனே இந்த ஊர் ஆளுகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த பாஸு ரவுடி மாதிரி எனக்கு தெரியலை. நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது தான் நல்லது. அந்த பாஸு எலெக்ஷனில் உங்களுக்கு எதிராக நின்னா நீங்கள் தோக்க போகிறது உறுதி. அந்த கம்ப்ளைண்ட் எப்படி கொடுக்க? வேண்டாம், நான் வேற ஏதாவது ஆம்பளை கிட்ட கொடுத்துக்கிறேன். சரஸ்வதி அம்மா, இதை வாங்கிக்கோங்க. ஓகே சார். நாங்களா பாஸ் வீட்டில் இருக்கிறோம். இன்னைக்கு அப்பம் கொடுக்குற நாள் இல்லை. சரி, நான் அப்புறம் பேசுகிறேன். இங்கே பாஸ் சொல்கிறதா சட்டம். போட்டோல மாற்ற காந்தியை பத்தி இங்க பேசாத. ஒரிஜினல் காந்தி எடுத்து வை. போன மாசம் வியாபாரம் ரொம்ப மோசம். எதுக்குண்ணே இப்படி போய் சொல்றீங்க? பல வியாபாரமா பண்றீங்க? பார் தானே. சரக்கு அடிக்கிற விஷயத்துல இந்தியா நம்பர் 1. ஓங்க. சரி. கஞ்ச பிசுனாரி எச்சிக்கைய கூட உதற மாட்டான். 50 பைசா சோறுன்னா நக்கி திம்பா. என்ன தலைவரே, நல்லா இருக்கீங்களா? யோ, இவனை மாதிரி ஒரு பையன் இருக்கும்போது எனக்கு எதுக்கியா கவலை? ரொம்ப சரியா சொன்னீங்க. இதுல நீங்க கேட்டவனு இருக்கு. அன்னைக்கு சம்பவத்துக்கு அப்புறம் எம்எல்ஏவோட ஜுவல்லரியை பூட்டுறேன் கேட்டுறேன்னு சொல்லி எதுவும் மிரட்டல? எப்படி
தலைவர் தலையிட்டோன்னே அந்த பிரச்சனையே போயிடுச்சு. எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு. சும்மா என்னன்னா டீ எல்லாம் வேண்டாம், நிறைய வேலை இருக்கு. அண்ணா போயிட்டு வரேண்ணா. ஆ, அடுத்த முறை பார்க்கலாம். அப்புறம் நம்ம ஒரு நாள் சந்திக்கணும். முன்னாடி உங்க அப்பா இருந்த வரைக்கும் அது எங்களோட வழக்கம். இப்ப அது நடக்கிறது இல்ல. சொல்லுங்க, செஞ்சிருவோம். ஆ, ஆ, நான் ஆ, வரேன். பார்க்கலாம். ஆ, அந்த ஆளை கூப்பிடு. தன்ராஜ் அண்ணா, இதை வச்சுக்கோங்க. ம், ஃபீஸ் கட்ட காசு இல்லைங்கிறதுக்காக பில்டிங் மேல இருந்து குதிக்க ட்ரை பண்ணாத. இதை கொண்டு போய் ஃபீஸை கட்டு. பாசி அண்ணா, இந்த உதவியை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். எதுக்குடி அழுகுற? என்ன ஒரு அண்ணனா பாரு. கணத்தோட போ. ஆ. இந்தா சுசிலா, நீ கொடுத்த ஏ, ஓ, பேங்க்ல கடன் அடைச்சிட்டு டாக்குமெண்ட்ஸை வாங்குறதுக்கு ரொம்ப நாளா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் ஏழைப்பா. அப்படின்னா எனக்கு ஒரு 50,000 ரூபாய் கொடுறா, நானும் பாவம் தான். ஐயோ, அப்படியே காப்பாத்திடுவாரு. காப்பாத்துறக்கு அவர் என்ன கடவுளா? அப்படி சொல்லாதீங்க. கப்பம் வாங்குற காசை அவன்லாம் வீட்டுக்கு எதுவும் எடுத்துட்டு போறது இல்ல, ஊர்க்காரங்களுக்கே பங்கு போட்டு கொடுத்துட்றான். அதெல்லாம் அவனோட கண் தொடப்பு தானே கிருஷ்ணா. ஊர்க்காரங்களை கரெக்ட் பண்ற ஃபார்முலா அது. ஏதோ ஒண்ணு செய்யறாருல. வணக்கம். ஒரு நாள் நம்ம ராமண்ணனோட ஹார்ட் ஆபரேஷனுக்கு காசுக்காக உதவி கேட்டு பஞ்சாயத்து ஆபீஸுக்கு ஒரு நாள் வந்தாங்க, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அன்னைக்கு ஃபண்ட் இல்ல, அது இல்ல, இது இல்லன்னு விட்டுட்டீங்க. அன்னைக்கு அவங்களுக்கு உதவி பண்ணது இந்த பாஸ் தான். வைத்தியத்துக்கு காசு கொடுக்கறாரு, படிப்புக்கு காசு கொடுக்கறாரு, கடனுக்கு காசு கொடுக்கறாரு, எல்லாத்துக்கும் காசு கொடுக்கறாரு. என்ன மாதிரி ஏழையான குடிகாரனுக்கு குடிக்கிறதுக்கு யாராவது காசு கொடுக்கறாங்களா? ஏன் பிரசிடன்ட், நீங்களா சொல்லுங்க. நான் இந்த நாட்டின் குடிமகன். பதில் சொல்லாம போகவே முடியாது. நீங்க பதில் சொல்லி சரி ஆகணும். சரி சரியா, வா வா. சரி பரவாயில்ல, வா, அப்ப சரி, மாத்திக்கலாம், வா. நம்ம ஊரு பிரசிடென்ட்டுக்கு ஜெய். நம்ம ஊரு பிரசிடென்ட்டுக்கு யோ, ஜெய். இவ்வளவுதான் ஊர்க்காரங்க விஷயம். காசு கொடுத்தா யாருக்கு வேணாலும் கோஷம் போடுவாங்க. வா. நீங்கள அதை வாங்குனீங்க. உனக்கு பின்ன வேற யாரடி வாங்குவா? எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப என் தங்கச்சிய பார்த்தா எந்த பையனா இருந்தாலும் திரும்பி பார்த்துருவான். அப்படியா? நீ வேணா பாரு, இந்த ஊரே வாய பொளக்குற அளவுக்கு உன் கல்யாணம் நடக்கும். தங்கத்தாலே உன்னை அலங்கரிச்சிட மாட்டேன். அதுக்கேத்த வரணை தான் நான் இப்ப எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன். நீ இந்த போட்டோவை பாரு. நல்ல பேர் எடுத்த ஒரு பிரபல ரவுடி, பூனை சுனில், ஆம்பளை சிங்கம். இவனை என்னாச்சு? இன்னொருத்தன் கூட இருக்கான், தலக்கோண தங்கப்பன். கையில கத்தி எடுத்தான். உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி ரவுடி மாப்பிள்ளையெல்லாம் எடுத்துட்டு வராதீங்கன்னு. இவள அந்த மாதிரி இடத்தெல்லாம் கட்டி கொடுக்க போறது இல்ல. ஏன்டா ரவுடி பசங்களுக்கு இப்ப என்னடா குறை? என் வாயில இருந்தா அசிங்கமா கேட்கணும், சொல்லு. நம்மளோட வாழ்க்கையெல்லாம் ஒரு வாழ்க்கையா? நிம்மதியா ராத்திரியில படுத்தா தூங்க முடியுதா? இவங்களாச்சும் நல்லா இருக்கட்டுமே. பாசி, அது நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாம். இவ விஷயத்த நான் பாத்துக்கிறேன். கரெக்டான மாப்பிள்ளைய பார்த்து நான் இவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். என்னடி? போங்கண்ணா. டேய், இந்த பஞ்சாயத்துல ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது நீ என்னடா பண்ணிட்டு இருக்கற? என்னாச்சு? வாடா இங்க வா. என்ன விஷயம்னு சொல்லுங்க. நீ வாடா வாடா, நான் சொல்றேன் வா. இவர்தான் நான் முஸ்தபா, சையத் முஸ்தபா. டேய் பாசி, பாசி. ஷோ, அண்ணா நல்லா தூங்கிட்டு இருக்காரு. மத்தியானத்துல என்னடா தூக்கம்? யாரா அது? வாங்கடா, இப்ப வாங்கடா. வாங்கடா. உங்க அப்பா செம்மனூர் பாஸ்கர். பார்க்க மாட்டேன். டேய் மூதேவி, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நம்ம பஞ்சாயத்து பிரசிடென்ட் இருக்கான்ல, அவன் ஒருத்தனை இறக்கி இருக்கான். குவாரிய ஏலம் எடுக்கிறதுக்காக எவனோ ஒருத்தனை கூட்டு வந்திருக்கான். அவனை கூட்டிக்கிட்டு போய் மார்க்கெட்ல பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கான். மீட்டிங்க. அதனால உங்க எல்லாரையும் சாட்சியா வச்சு இந்த விஷயத்தை நான் சொல்றேன். இந்த முஸ்தபா 10 பைசா கூட இந்த பாஸுக்கு கப்பம் கொடுக்க போறதில்ல, கொடுக்க மாட்டாங்கிறதில்ல. ரவுடிசம் பண்ணி காசை வாங்கலான்னு நினைச்சா அது அவனோட முடிவுகளோட ஆரம்பமா இருக்கும். டீ கொடுங்க. தம்பி, நீ எந்த ஊர்ப்பா? ரொம்ப தூரத்துல இருந்து வரேன். அப்புறம் பிரசிடென்ட் பேச்சை கேட்டுக்கிட்டு நீ முன்பன் யோசிக்காம எதையும் செஞ்சிடாதீங்க. பாஸ் யாருன்னு தெரியாம அவசரப்பட்டு நீங்க எதுவும் செஞ்சிடாதீங்க. அது உங்களுக்கு தான் ஆபத்து. வாஸ்தவம் தான். அவன மாதிரி ஆளுகளை நான் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன். இவன் ஒரு வழி ஆகாம போக மாட்டான். என்னது ஒரு வழி ஆகிறது பாஸா இவனான்னு பாத்தரலாம். நீங்க அவனோட கண்ணை பாத்தீங்களா? யாருகிட்டையும் இல்லாத தைரியம் அவங்கிட்ட இருக்கு. இந்த வாட்டி பாஸுக்கு ரொம்ப கஷ்டம். வரட்டா? இனி யோசிக்கிறதுக்கு எதுவும் இல்ல.
போய் அவன் முதுகெலும்ப உடைச்சிட்டு வா. அவன் இன்னைக்கு பேசின மாதிரி வேற ஒருத்தன் உனக்கு எதிரா பேசவே கூடாது. ஆமா பாஸ், ஊர்ல இருக்கிற நிறைய பேர் அவனுக்கு சப்போர்ட். அவனுக்கு நடக்க போறது எல்லாருக்கும் ஒரு பாடமா இருக்கணும். டேய், முன்னாடி நான் பிரபாகரனை எப்படி சந்திச்சனோ அதே மாதிரி தான் இவனை சந்திக்கணும். உன்னை பத்தி இந்த ஊர்க்காரங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு கடவுளா பார்த்து அனுப்பி வச்ச வாய்ப்பு தான்டா இவன். ஜமாலு, டெய்லு ச்சே, நாசமா போச்சு. நீங்க போயிட்டு வாங்க. இந்த ஊர்ல பாஸ் யாருன்னு அவன் மனசுல நல்லா தெரியற மாதிரி எழுதிட்டு வாங்கடா. அதை நாங்க பாத்துக்கிறோம். வா வாங்க. டேய், இந்த காசை சுண்டி விட்டு எட்டா டெய்லா பாக்குறத முதல்ல நிறுத்துறா. நீ இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தானா நீ ஒருத்தனை நல்லா அடிக்கிறத இந்த அப்பன் பார்க்காமே செத்து போயிருவேன்டா. டெய்ல் விழ வச்சது நான் இல்லப்பா, அந்த கடவுள் தானே. ஐயோ, ஆதி பராசக்தி அம்மா, எங்களை காப்பாத்துமா. தம்பி தம்பி தம்பி, நீ எந்த ஊரு? அம்மா தங்கச்சிலாம் உனக்கு இல்லையா? இங்க பாரு, இந்த ஊருக்கு வந்து தப்பா எதுவும் பண்ணிடாத. பாஸ் யாருன்னு தெரியுமா உனக்கு? சரியான ரவுடி பைய, இறக்கமே பார்க்காம அடிப்பான். போய் மன்னிப்பு கேட்டா போதும், அவன் மன்னிச்சிருவான். தனியா போக பயமா இருந்தா சொல்லு, நானும் வரேன். கடவுளே, பாசியோட ஆளுங்க. தம்பி நீ போ, பாசிக்கு என்ன கொடுக்கணுமோ கொடுத்துட்டு உன் பிரச்சனையை தீர்த்துக்கோ போ. கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு பிரச்சனையை முடிக்கலான்னு தான் நானும் பாக்குறேன். நீ தான் அந்த சகி முஸ்தபா? இந்த ஊரு ரொம்ப மோசமானது. இந்த ஊருக்கு சட்டம் நியாயம்னு ஒன்று இருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சிக்காம டீ கடையில் நீ என்ன பேசுன? பணம் கொடுக்க மாட்டியா? தம்பி, எங்களை பத்தி உனக்கு ஒன்றும் தெரியல. மரியாதையா கப்பம் கொடுத்துட்டா உனக்கு நல்லது. தேவையில்லாம எங்க யாருக்கும் வேலை கொடுத்துறாதையா. சொன்னதை கேட்டுக்கிட்டீங்கன்னா நல்லா இருப்ப, இல்லைன்னா வையே. கடவுளுக்கு உண்டானது கடவுளுக்கு, பாசனனுக்கு உண்டானது பாசனனுக்கு. அதுதான் இந்த முட்டுக்கோடோட சட்டம். சட்டம்? எவன் போட்ட சட்டம்? ஒரு 10 பைசா கூட கொடுக்க மாட்டேன்னு நான் சொன்னதா அவன்கிட்ட போய் சொல்லு. புரிஞ்சதா? ஓஹோ, அப்படின்னா சில விஷயங்களை உங்களுக்கு நாங்கள் புரிய வைக்கிறோம். ஏய், போய் சொல்லு உன் பாஸ் கிட்ட இந்த சையத் முஸ்தபா வேற மாதிரின்னு. நான் இல்லாம உங்களை யாரு போக சொன்னது? நான் இருந்திருந்தா இப்படி ஆகிருக்காது. பாசண்ணா, நான் போறேன். அவன் விஷயத்தை என்கிட்ட விட்டுருங்க. தூக்குடா,
தூக்கி அவனை இல்லாம பண்ணு. பாஸ் நீ சொல்லு, அவனை தூக்கிட்டு வந்து மயிலாட்டம் ஆட வைக்கவா? வேண்டாம். வேண்டான்னா வேண்டாம். இந்த பாஸ் இது வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்ததில்ல, எவன்கிட்டயும் போய் நின்னதும் கிடையாது. எதா இருந்தாலும் நேருக்கு நேரு தான். அதான் எங்களோட பாரம்பரியம். அப்ப அவன் விஷயத்துல நீங்க முடிவு எடுத்துட்டீங்களா? முடிவு பண்ணிட்டேன். கரெக்டா நடத்தினா நல்லா காசு கிடைக்கும். அப்புறம் வேலைக்காரங்க பக்கத்துல இருந்து பாத்துக்கலாம். நம்ம ஊர் ஆளுகாரங்கெல்லாம் சோம்பேறி, உழைக்க மாட்டானுங்க. பாஸ் வராரு, பாஸ் வராரு, பாஸ் வராரு. நீ இங்கே இரு, நாங்க போய் பேசிட்டு வரோம். வா. நானா? இவர் தனியாவா இருப்பாரு? நீ இங்கே இரு. சரி, நானும் அங்க போயிட்டு வந்துடுறேன். பாசு, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நீ தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத. உன்ன மாதிரி தான் அவனும். நீங்க எதுக்கு தேவையில்லாம சண்டை போடணும்? ஹலோ, தள்ளி நில்லுங்க பாத்தியாரே. உங்களுக்கு என்ன வேலைங்க? இப்படி நம்ம சந்திப்போன்னு நீ எதிர்பார்த்திருக்க மாட்டேல்ல? உன்னோட ஊரை கண்டுபிடிக்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்கிட்ட நீ எந்த தயவும் காட்ட வேண்டாம். ஓ எதிரி ரவுடிய கிட்ட எந்த மாதிரி நடந்துப்பியோ அந்த மாதிரி நடந்துக்கோ. முஸ்தபா, இந்த ஊர் மக்கள்லாம் எனக்கு சில பட்டம் கொடுத்துருக்காங்க. அதுல ஒண்ணு ரொம்ப ஃபேமஸ். நீ சொன்ன ரவுடித்தனம். நமக்குள்ள எதுக்கு சண்டை? அது வேண்டாம். யோசிக்கிறதுக்கு உனக்கு ஒரு நாள் டைம் தரேன். அதுக்குள்ள எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சிருக்கணும். இல்லைனா யோசி, நல்லா யோசிக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்க. ஊர் முழுக்க இதுதான் பேச்சா இருக்கு. நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, அவனை அடிச்சு வலிக்கு கொண்டு வந்துடலான்னு. நீ கேட்கல. பாசு, ரவுடிக்கும் போலீஸுக்கும் ஒரே விதிமுறை தான். எதிராளி யாரா இருந்தாலும் தலை தூக்க நேரம் கொடுக்காம அழிச்சிடணும். அதே தான் நானும் உங்ககிட்ட சொல்ல வரேன். நீங்க என்ன இதுக்கு முன்னால போலீஸா இருந்தீங்களா? டேய், நான் பழைய ரவுடிடா. நான் சொன்னேன்ல. ஏண்டா, நீ எதுக்கு அவனுக்கு ஒரு நாள் டைம் கொடுத்துட்டு வந்திருக்க? எங்களை அடிச்சிட்டான்ல அந்த திமிர் அவனுக்கு. உங்களை அடிக்கிறதெல்லாம் ஈஸி தான். ஆனா பாஸ் அந்த மாதிரியா? பாஸ், நான் ஒரு ஐடியா சொல்றேன். நம்ம 2 பேரும் ஒன்னா போனா என்ன? எதுக்கு? ஓடுறதுக்கா? பாஸை நான் கூட இருந்து பார்த்துப்பேன்ல. இப்போதைக்கு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. என்ன இருந்தாலும் இவன் அவனுக்கு டைம் கொடுத்துட்டான்ல, அது முடியட்டும். அதுக்கப்புறமும் இவனுக்கு அவன் கொடுக்கலன்னா இந்த ஊரு மாரியம்மா மேல சத்தியமா அவனோட குடலை உருவி மாலையா போட்டுக்கிட்டு நான் காளியாட்டம் ஆடுறனா இல்லையான்னு பாரு. எதுவும் சாப்பிடல? நீங்க எல்ஐசி பாலிசி எடுத்திருக்கீங்களா? என்னது? எல்ஐசி பாலிசி எடுத்திருக்கீங்களான்னு கேட்டேன். இல்ல. ரொம்ப கஷ்டம். எடுத்திருந்தீங்கன்னா நாளைக்கு உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு அந்த காசாவது கிடைச்சிருக்கும். அடி வாங்குவேன். என் அப்பா பஞ்சாயத்து பிரசிடென்ட். முன்னாடி ஸ்கூல் வாத்தியாரா இருந்தாரு. அப்பா புத்திசாலித்தனம் கம்மி தான். என் அப்பா கூட சேர்ந்ததுதான் நீங்க பண்ண பெரிய தப்பு. போடியல்ல போ. அவ அப்படிதான் பேசுவா. அவ எப்பவும் பாஸோட பக்கம்தான். 2 பேரும் ஒரே ஸ்கூல்ல படிச்சு வளர்ந்தவங்க தான். இங்க பாரு, நான் ஒரு கெஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ உனக்கு கொடுத்த ஒரு நாள் டைம் ஒரு சின்ன ஃபார்முலா மாதிரி. நீ வேணா பாரு. உனக்கு கொடுத்த ஒரு நாள் 2 நாள் ஆகும், 1 வாரம் ஆகும், 1 மாசம் கூட ஆகும். கடைசியா யார் கண்ணிலையும் படாம உன் காலில் வந்து விழுவான். இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். முன்னாடி நிக்காம பின்னாடி இருந்து தாக்கிட்டா? அப்படிலாம் பண்ண மாட்டாரு. பாஸ் ஆம்பளை. இங்க உட்காந்துருக்கிறாரு இவரு, அவனை விட பெரிய ஆம்பளை. நீங்க சாப்பிடுங்க. நான் கிளம்புறேன். என்ன சொன்ன டைமுக்கு முன்னாடியே வந்திருக்க? இன்னொரு வாட்டி உங்ககிட்ட பேசலான்னு வந்தேன். என் கூட இருக்க பகை அதை மனசுல வச்சுக்கிட்டு எதுவும் பண்ணாத. ஓ, பழைய சம்பவம். நான் ஒரு ஐடியா சொல்றேன். யாரும் அதுல பாதிக்கப்பட மாட்டாங்க. நீ எனக்கு எதுவும் கொடுக்க வேண்டாம். ஊருக்காரங்க கிட்ட நீ கொடுத்ததை சொல்லிடுறேன். நீயும் அப்படிதான் சொல்லணும். என்ன உன்னோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துற போலையே. அப்படியா? நீ சரியான ஆள் தான். பணம் கொடுக்கலனாலும் பேரு உனக்கு தான். உன் வழிக்கு நான் வரமாட்டேன். அப்படின்னா அப்படியே பண்ணு.
விஷயம் தெரியுமா? கேட்டேன். பாஸ் காலில் விழாத குறையா பேசியிருக்காரு. இப்ப என்னாச்சு? முஸ்தபா கிட்ட அவன் அடங்கிட்டான்ல. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா அவனுக்கு கொடுக்க வேண்டிய மாமூலை கட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் அவனுக்கு கொடுக்குற கப்பம் இருக்குல்ல, அதை இன்னைக்கே முடிவெடுக்கணும். அவனுங்க நம்ம ஊரை ரொம்ப நாளாவே ஆண்டுகிட்டு இருக்கானுங்க. நம்ம எதுக்கு அந்த பாஷையை சகிச்சுக்கணும்? இனிமே முடியாது. அது சரி, புதுசா ஒருத்தன் வந்தோடனே பாஸ் உங்களுக்கு தேவையில்லாம போயிட்டான் இல்லையா? அப்படின்னு யார் சொன்னா? இந்த பிரசிடென்ட்டும் இன்னும் சிலர் தான் முஸ்தபா பின்னால இருக்காங்க. நாம எப்பவும் பாசு பின்னால தான் இருக்கோம். தலைவன், இதை உங்களுக்கு சொல்றதுக்கு வெக்கமா இல்ல? இதுவரைக்கும் ரவுடிகளை தலைவனாக்குற நிலைமை இந்த ஊருக்கு இன்னும் வரல. நீ அவனுக்கு அடிமையா இருக்கணும்னு இருந்துகிட்டு போ. ஆமா ஆமா, அது அடிமைங்கிறது ஒரு நோய், மருந்து இல்லாத நோய். என்னமோ பண்ணி தொலைங்க. இத பெருசா எடுத்துக்காதீங்க. வெளியில தான் இப்படி பேசுவாரு, ஆனா உள்ளுக்குள்ள நிறைய பாசம்லாம் இருக்கு. வாஸ்தவம். அண்ணா, இப்ப இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் சின்ன குழந்தைங்க கூட நீங்க பயப்படுறதா நினைக்கிறாங்க. ஆனா நான் அதை எப்பவுமே நம்ப மாட்டேன். உங்களுக்கு என்னதான் ஆச்சு? உங்க அண்ணன் பாஸுக்கு அப்பாவும் ஊருக்காரங்களும் ஒரு வட்டம் போட்டு வச்சிருக்காங்க. நான் அதுக்குள்ளதான் இருக்கேன். நானும் ஒரு மனுஷன்தான், மனசாட்சி இருக்கிறவன். அதை யாருமே யோசிக்க மாட்டேங்கிறாங்க. அவனுக்கு நான் டைம் கொடுத்தேன். ஏன் தெரியுமா? அவனை எனக்கு முன்னாடியே தெரியும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்கே எஸ்ஐயா இருந்த ஆண்டனி சார் என்னை பார்க்க வந்திருந்தார். ஒரு உதவி கேட்டு. சார் என்ன கேட்டாலும் செய்யாம என்னால் இருக்கவே முடியாது. உனக்கு தெரியும்ல, எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு ஜான்சி. கூட படிக்கிற ஒருத்தனை அவ காதலிக்கிறான். அவன் இடத்துல வேற யாரா இருந்தாலும் அவ இஷ்டத்துக்கு நான் நடத்தி வச்சிருப்பேன். ஆனா அவன் ஒரு பொலிட்டிக்கல் கிரிமினல். அவன் மேல நிறைய கேஸ் இருக்கு. நீ அவனை வான் பண்ணணும். இனி அவன் என் பொண்ணை பார்க்கவோ பேசவோ கூடாது. இந்தா, இதுதான் அவனோட போட்டோ. பேரு ஜான்சன். இந்த பாதி ராத்திரியில் எங்கே போயிட்டு வர தம்பி? நீ யார் அதை கேட்க? நான் யாரா வேணா இருந்துட்டு போகிறேன். எதுக்கு பாவம் அந்த ஜான்சியோட வாழ்க்கையை கெடுக்கிற? நீ அவளை விட்டுரு. இல்லைன்னா வேணும்னு பண்ணல சார். அவனை கொல்லணும்னு நான் நினைக்கவே இல்லை. இப்போ என்ன பண்ணுறது? நீ எதுவும் பண்ண வேண்டாம். என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். அவனுக்கு எதிர்கட்சியில் இருக்கிற தலைவன் சாகிர் முஸ்தபா. சார், எந்த தப்பும் பண்ணாம அவனை. பயப்படாத, முஸ்தபாவை நான் காப்பாத்துறேன். வேண்டாம் சார், நானே போய் சரண்டர் ஆகிறேன். வேண்டாம் வேண்டாம், நீ சரண்டரானா நானும் மாட்டிப்பேன். என் பொண்ணு ஜான்சி தற்கொலை பண்ணிக்குவா. அப்படி நடக்கக்கூடாது. ஆனா முஸ்தபா, நான் தான் சொல்றேன்ல, அவனுக்கு எந்த கீரலும் இல்லாம நான் காப்பாத்துறேன். நீ என்னை மன்னிச்சிரு. எவிடன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு. விதி அவனுக்கு அப்படிதான் அமைஞ்சிருக்கு. வேண்டாம் சார், எதுவுமே சொல்லாதீங்க. உங்க பேச்சை கேட்டுதான் நான். பாசு, என் பேர் பாசு. உனக்கு என்ன தெரியாது, உன்னை எனக்கு நல்லா தெரியும். உண்மையிலே உள்ள இருக்க வேண்டியது நான் தான். என் கையால தான் அவன். இதுக்கு என்ன பரிகாரம் செய்யணும்னாலும் நான் அதுக்கு தயார் தான். அன்னைக்கு அவன் மேல எனக்கு கோவம் வரல, இறக்கம், பரிதாபம். அது இப்பவும் இருக்கனால தானே அவனை. அதானே தவிர எல்லாரும் நினைக்கிற மாதிரி. ஆனா நான் அவனை விட்டாலும் அவன் என்னை விட மாட்டேங்கிறான். ரெண்டுல ஒன்று தெரிஞ்சுக்கிட்டு தான் அவன் போவான். பாசனா, பாசனா, ஊர்காரங்களை கூட்டிட்டு அவன் இங்க வந்துட்டு இருக்கான். டேய், வெளியே வாடா. டேய் பாசி, அவனை குத்தி கொல்லுடா. பாசனா, அவன் வேண்டாம், அவன் எதுவும் செய்ய வேண்டாம், நானே பாத்துக்கிறேன். என் பேரை கேட்டாலே நடுங்கிற ஊரா இருந்துச்சு இது. அதெல்லாம் மாறிடுச்சு. இவன் பார்த்த வேலையால இந்த வீட்டு வாசல் வரைக்கும் வந்துட்டாங்க எல்லாரும். நாளைக்கு அவனுங்களுக்கு உள்ள வர்றதுக்கே தைரியம் வந்துடும். செம்மனூர் பாஸ்கரன் உயிரோட இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே நடக்காது. நடக்கவும் நான் விட மாட்டேன். வேண்டாம், நீ கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு. கப்பம் தர முடியாதுடா. கதவை மூடிக்கிட்டு ஒளிஞ்சு கிடக்காம வெளியே வாடா. நான் முஸ்தபாடா, சையத் முஸ்தபா.
பாசி, முஸ்தபா சண்டைக்கு வரல. எல்லாத்தையும் பேசி முடிவெடுத்துக்கலான்னு தான் வந்திருக்கிறான். இல்ல, நான் அதுக்காக வரல. ரெண்டுல ஒரு முடிவு எடுக்கணும். இல்ல என்ன, எல்லா கணக்கையும் இங்கே முடிச்சுக்கலாம். உன் நம்பிக்கையெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா அது ஜாஸ்தியா இருக்கக்கூடாது. அடிக்க ஆள் வந்தா உள்ள ஒளிஞ்சுக்கிறது இந்த பாஸ் கிடையாது. அது என் பழக்கமும் இல்ல, வழக்கமும் இல்ல. உனக்கு நான் ஸ்பெஷலா ஒண்ணு கொடுக்குறேன், இதை நீ மறக்கவே முடியாது. அடிச்சு கொல்றா அவனை. முஸ்தபா செத்துட்டான். முஸ்தபா செத்துட்டான். இனி இந்த ஊர்ல எந்த ஆம்பளடா இருக்கா? இருக்கீங்களா? என் பையன் பயப்படுறான்னு சொன்ன பரதேசிங்களா உள்ள போய் பாருங்கடா. செத்தவனோட பணம் இருக்கு. இப்பதான்டா அப்பாவுக்கு நிம்மதியா இருக்கு. அன்னைக்கு பிரபாகரன், இன்னைக்கு முஸ்தபா. இந்த அப்பாவோட பாரம்பரியத்தை நீ காப்பாத்திட்டடா தங்கம். பாருங்கடா, நல்லா பாருங்க. பிரசிடென்ட் சார், ஒரு டீ சாப்பிட்டு போங்க. ஹலோ, எஸ்ஐ சோமன் ஹியர். சார், நான் ஏட்டு மேத்யூ பேசுறேன் சார். அந்த தாமஸ் கொலை வழக்கோட குற்றவாளி முத்து இங்கே தான். யாரு? நீயா? இவ்வளவு தூரம் வந்துட்டு உன்னை பார்க்காம போனா எப்படி? நீ எனக்கு எதிராக சாட்சி சொல்லுவியா? என்னை பத்தி உனக்கு தெரியும்ல. உன்னைய சேர்த்து கொண்டாலும் தண்டனை ஒண்ணுதான். உனக்கு இல்ல, உன் முதலாளி ராஜனுக்கு என்ன தெரியும். போடா போ, இல்லன்னா வெட்டி கொன்னுடுவேனா. அப்புறம் சாட்சி எங்க வேணாலும் போய் சொல்லுவேன். போடா, டேய் போடா. உன்னை விட பெரிய பெரிய பொம்பளை எல்லாம் பார்த்தா இங்கதான் இருக்கியா? எங்கெல்லாம் தேடுறது உன்ன? இதே வேலையை தான் தெரிஞ்சிட்டு இருக்கியா? சுட்டு பொசுக்கிடுவேன். நட, என்னடா பாக்குற? போட. ஏய், இப்போதைக்கு தப்பிச்சிட்டோன்னு நினைக்காத, கொன்னுருவன் உன்னை. ஏறா ஜீப்ல, ஏறா வண்டியில, ஏறா.
செல்போன் பர்சனல். எனக்கு வர காலை நான் தான் எடுப்பேன். ஹலோ முதலாளி, சுரேஷ் பேசுறேன். நம்ம முத்துவை எஸ்ஐ சோமன் தூக்கிட்டாரு. என்னாச்சுங்க? ஃபோன்ல யாரு? உங்க அப்பா, செத்து போன செம்மனூர் பாஸ்கரன். வர்கீஸ், ராஜேந்திரன், எஸ்ஐயை கூப்பிடு. என்னாச்சு? இல்ல, அந்த எஸ்ஐ காம்ப்ரமைஸ் ஆகவே மாட்டேங்கிறான். எஸ்ஐ கால் பண்ணலையா? எஸ்ஐ இல்ல, ஹோம் மினிஸ்டரே கால் பண்ணாலும் அவ கேட்க மாட்டான். சார், இது மர்டர் கேஸ். விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சா முத்து உண்மையெல்லாம் சொல்லிட்டான்னா? இல்ல, சொல்ல மாட்டான். வர்கீஸ் சார், அமித்தை கூப்பிடு. எஸ்ஐ சோமனுடைய விஷயத்துல இப்பவே ஒரு முடிவெடுத்தாகணும், உடனே. முட்டுக்கோடு ராஜேந்திரனுடைய பவர், ஸ்டேட்டஸ் அவன் தெரிஞ்சுக்கணும், தெரியணும். சார், அட்வைஸ் பண்றேன்னு நினைக்காதீங்க. அந்த ராஜேந்திரன் ரொம்ப மோசமானவன். ஏன் அவனுக்கு 2 கொம்பு இருக்கான்னா? இவனோட தலைவன் ஒருத்தன் இருந்தானே முன்னாடி, பாஸ்னு. இவனை மாதிரி ரவுடி பசங்களை நிறைய பேரை பார்த்துட்டு தான் நான் இங்க வந்திருக்கேன். இந்த ஸ்டேஷன்ல நான் எஸ்ஐயா இருக்கிற வரைக்கும் எந்த ரவுடித்தனத்தையும் அனுமதிக்க மாட்டேன். முத்துவ நான் உண்மையை சொல்ல வைப்பேன். அதுக்கப்புறம் ராஜேந்திரனுங்கிற மாஃபியா டானு இருக்க மாட்டான். லாக்அப்ல தள்ளுறனா இல்லையான்னு பாரு. ரேடியேட்டர் சூடாயிருச்சு சார், கொஞ்சம் டைம் எடுக்கும். ஐயோ, அடிக்காதீங்க, அடிக்காதீங்க, வேண்டாம், சொன்னா கேளுங்க. ஐயோ, அடிக்காதீங்க, வேண்டாம். விடா தம்பி, வேண்டாம். என்ன அடிக்கிறா? நானா பண்ண? விடுன்னு சொல்றல்ல, விடுடா. ஐயோ, போடி. டேய் நில்லு. துப்பாக்கி அங்கேயே இருக்கட்டும் சார், ஆனா அதை எடுக்க நினைச்ச இந்த கை இருக்குல்ல, அது மட்டும்தான் எனக்கு வேணும். நம்ம ராஜேந்திரன் முதலாளி இருக்காரு, பாவம் அப்பாவி சார். வேற யாரையும் இல்ல, நம்ம ஊர் எஸ்ஐயை தான் கண்டம் துண்டமா விட்டிருக்காங்க. ஒரு எஸ்ஐக்கு இந்த நிலைமைன்னா ஊர் மக்களோட நிலைமெல்லாம் சொல்ல வேணும். அவங்களோட தொல்லையை தாங்கவே முடியல சார். நேத்து ராத்திரி முத்து என்கிட்ட வந்து தப்பா நடந்துக்கிட்டான். இங்க வர முத்து மட்டும் இல்ல, ராஜேந்திரன் கூட இருக்கிற யாருமே சரியில்லை. ஆமா, ஒவ்வொரு நாளும் எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். பாஸ் இருந்த வரைக்கும் இந்த ஊர்ல இருக்க பொண்ணுங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இருந்தது இல்ல. பொண்ணுங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே பிரச்சனை தான். வட்டி கொடுக்க 1 நாள் 2 நாள் தள்ளி போயிருச்சுன்னா ரவுடிகளை கூட்டிட்டு வந்து தொல்லை கொடுக்குறாங்க. வாஸ்தவம், முந்தா நாள் என் பையனை போட்டு அப்படி அடிச்சாங்க. இதெல்லாம் உங்ககிட்ட சொல்றது ஏன்னா நாளைக்கே நீங்க ஏதாவது செஞ்சிருவீங்கிறதுனால இல்ல. இதெல்லாம் சொல்றதுக்கு வேற யாரும் இல்ல, அதனாலதான். எங்களை காப்பாத்துங்க சார். பிரசிடென்ட், இப்போதைக்கு எல்லாரும் வீட்டுக்கு நிம்மதியா போங்க. கண்டிப்பா உங்க எல்லாத்துக்கும் ஒரு வழி பறக்கும். நான் உங்களோட பிரசிடென்ட் சொன்னது கேட்டுச்சுல, அவர் எதனா செய்வாரு. இப்ப எல்லாரும் போலாம். சுசீலாக்கா, ராமன், எல்லாரும் போங்க. வாங்க போலாம். வாங்கய்யா, வாங்க, பாத்துக்கலாம், வாங்க. எப்படி இருந்த வீடு. பாசி அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாத்தையும் சரி பண்ணணும். ஆமா,
சோமன் சார் பழைக்கிறது ரொம்ப கஷ்டம். நிறைய இடத்துல வெட்டியிருக்காங்க. நம்ம எதுக்கு இருக்கோம்? நம்ம என்ன செய்ய? ராஜேந்திரன் இருக்கிற நிலைமைக்கு நம்மள அவனால் எதிர்க்கவே முடியாது. இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய பேர் அடிச்சிருக்கோம். அதுக்கு பின்னாடி பாசன் இருக்கிற ஒரு தைரியம் தான். அது உண்மைதான். நம்ம சக்தியே பாசனம் தான். மறுபடியும் அந்த சக்தி நமக்கு கிடைக்க போகுது. பாசன் தண்டனை முடிஞ்சு திரும்ப வர போறாரு. பாசி உண்மையிலேயே வரப்போறானா? ஆமா ராவண்ணா. ஓஹோ. சார் ஒரு நிமிஷம். ராஜேந்திரன் பாசியோட மச்சான் தானே? அப்படி இருக்கும்போது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. முறை தவறு செஞ்சா பாசி மச்சான்லாம் பார்க்க மாட்டான். அன்பார்ந்த ஊர் மக்களே, அக்கிரமத்திற்கும் ரவுடீசத்திற்கும் எதிராக நமது ஊர் மக்களின் எண்ணங்களை வெளிப்படுத்தும் விதமாக நமது மதிப்பிற்குரிய ஆசிரியர் ஐயா மாதவன் அவர்கள் இன்று ஒரு நாள் உண்ணாவிரத போராட்டத்தை துவங்கியுள்ளார். நமக்கு தெரியும், காலம் காலமாக இந்த ஊர் ரவுடிகளின் பிடியில் சிக்கியிருக்கிறது என்று. காவல்துறை மீதும் மரியாதை கிடையாது. இதை எதிர்ப்பவர் பிரசிடென்ட் ஐயா வந்துட்டாங்க. பேசு. நீமா பேசணும். அன்பார்ந்தவர்களே, எனது இந்த உரையானது நீடிக்கப் போவதில்லை. பிரசிடென்ட் அவர்களின் தனிப்பட்ட முறையில்தான் இந்த போராட்டமானது நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, இங்கு அமர்ந்திருக்கும் அனைவருமே என்னை போலவே சிந்திப்பவர்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. மனதளவில் விருப்பப்பட்டு இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டவன் நான் அல்ல. நல்ல தைரியமா பேசுறாரு என்ன ரமணா? ஆமா ஆமா. எனக்கு ஒரு பொண்டாட்டி 3 பிள்ளைங்க இருக்காங்க தலைவரே. இதை தவிர வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. எனக்கு நேரம் ஆயிடுச்சு, எல்லாம் போகணும். என்ன வாத்தியார் இது? அமிதே, அதை எடுத்துட்டு வா. நீங்க இப்படி சாப்பிடாம இருந்தா எனக்கு தான் கஷ்டமா இருக்கு. நீங்க இந்த உண்ணாவிரதத்தை முடிச்சிருங்க. இல்ல, உன்னோட மிரட்டல் எல்லாம் கேட்டு இதுல நான் பின்வாங்கவே மாட்டேன். மிரட்டல, வேண்டுதல். நீங்க உண்ணாவிரதம் போராட்டம் பண்ணா மீடியாக்காரங்க எல்லாரும் இங்க வந்துருவாங்க. அப்புறம் கலாச்சாரம் பேசுறவங்க, அப்புறம் இந்த ரைட்டர்ஸ், அப்புறம் வேலை இல்லாம இருக்கிற எல்லா வெட்டி பசங்களும் இந்த ஊர்ல வந்து நிக்க ஆரம்பிச்சிருவானுங்க. அப்புறம் என்னோட வேலை சுமூகமா இருக்காது. பிடிவாதத்தை விட்டுட்டு நான் சொல்றத அப்படியே கேளுங்க. குடிங்க. அமிதே, எனக்கும் பாசிக்க இருக்க வித்தியாசத்தை சாருக்கு கொஞ்சம் காட்டுங்கப்பா. சார், நல்லபடியா போராட்டம் பண்ண வாழ்த்துக்கள். அமித், வாடா. சார் உண்ணாவிரதம் இருக்காரு. சாகிறதுக்கு முன்னாடி யாராவது தண்ணி எண்ணி கொடுத்து இந்த போராட்டத்தை முடிச்சீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு, அவ்வளவுதான். வேண்டாம், உங்களுக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்கு. நீயா? இப்பதான் வந்த. தண்டனை முடிச்சது. வயசுல இவ்வளவு பெரியவரை நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சிருக்கான். எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. ராமனை நீங்களாச்சும் தடுத்துருக்கலாம்ல. மனசாட்சி இல்லாதவங்க. நாங்க ஏதாவது சொன்னா எங்களை கொண்டுடுவாங்க. அப்பா என்னாச்சுப்பா? பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஹரி, இவரை வீட்டுக்கு கூட்டிட்டு போ. வாங்க வாங்க. ராஜேந்திரன் அவன் தான் இந்த ஊரையே பாழ்றான். அவன் இல்லாத எந்த பிசினஸும் இல்லை. தங்கச்சியை கல்யாணம் பண்ணப்போ
நீ அவனுக்கு தங்கம் ஒன்று கொடுத்தல, அதை வச்சு தான் பிஸ்னஸே ஆரம்பிச்சிருக்கான். அப்புறம் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள அவன் இவ்வளோ பெருசா வளர்ந்துட்டான். எதிர்க்கிறது யாரா இருந்தாலும் சரி அவங்கள கொன்னுடுவான். அந்த தாமஸ் சாரை கொன்னான்ல, அது அவனை பத்தி ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சதுனால தான். கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் தான் மெயின். அப்புறம் பணத்தை வட்டிக்கு விடுறது. இந்த ஊர்ல பாதி பேர் அவங்ககிட்ட கடன் வாங்கியிருக்காங்க. அதுதான் அவனோட திமிரு. இனி நீங்க தான் இந்த ஊரை மாத்தணும். ஆமா, நம்ம ஊரை பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும். நீ ராஜா மாதிரி ஆண்ட அந்த முட்டுக்காடு இல்லை, அதுக்காக நான் திரும்பி வரல. பழைய பாஷா வாழ்றதுக்கு நான் விரும்பல. தூங்கும்போது தலைக்கு கீழே கத்தியை வச்சுட்டு தூங்குற அந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம். உங்க பேர் என்ன? அபி. ம். ஆஹா, ம். அதுக்குள்ள இவ்ளோ க்ளோஸ் ஆயாச்சா? நீ போய் உன் ட்ரெஸ் மாத்திட்டு வா. இந்தாங்கண்ணா. நீங்க எடுத்த முடிவு நல்ல விஷயம்தான். அதை உங்களால காப்பாற்ற முடியுமா? எனக்கு அப்படி தோணல. ஏன்னா நம்ம ஊரோட நிலைமை அப்படி இருக்கு. நீ நல்லா இருக்கல்ல? நல்லா இருக்கேன், நிறைய பணம் இருக்கு, சந்தோஷமா இருக்கேன். ஆனா நீங்க ஆசைப்பட்ட மாதிரியான வாழ்க்கை எனக்கு அமையலைங்கிறது மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். சும்மா பாசி அண்ணா வந்துட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். நீங்க வரேன்னு சொல்லியிருந்தா நான் இங்கே இருந்திருப்பேன்ல. நீ ரொம்ப பெருசா வளர்ந்துட்ட. அது எல்லாத்துக்கும் நன்றி கடன் உங்களுக்கு தான் செய்யணும். அன்னைக்கு நீங்க ஜெயிலுக்கு போகலன்னா எனக்கு இந்த வளர்ச்சி இருந்திருக்காது. ஆனா இந்த ராஜேந்திரன் எதையும் மறக்க மாட்டேன். அந்த பாசத்தினால தான் நான் உங்ககிட்ட சொல்றேன். நீங்க ஏன் கூட இருங்க. முன்னாடி இந்த ஊரை நீங்க தானே ஆண்டீங்க. அப்புறம் இந்த ஊருக்காரங்க என்னை பத்தி நிறைய பேசுவாங்க. அதெல்லாம் நீங்க நம்பாதீங்க. என் கண்ணுக்கு தெரியுறது மட்டும்தான் நிஜம். இன்னைக்கு அப்படி ஒரு நிஜத்தை பார்த்தேன். மாதவன் சார், அது ரொம்ப தப்பு. தகுதியான ஆளுங்க கிட்ட தான் மோதணும். ஆம்பளைங்கன்னா அப்படிதான் இருக்கணும். சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கோங்க. உங்க இஷ்டத்துக்கு இருக்கலாம்னு நினைச்சீங்க. என் அண்ணனை பத்தி தெரியும்ல. பாஸ் அண்ணா. யார் இது? வேலைக்கு போயிட்டு இருக்கியா? ஆமா. அப்பா இப்ப எப்படி இருக்காரு? எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா அப்பா ரொம்ப மனசு கஷ்டத்துல இருக்காரு. எதுக்கு? என்னை பத்தி யோசிச்சுக்கிட்டே வா. அதுக்கு சார் என்ன தப்பு பண்ணாரு? ஜெயிலுக்கு போனது ஒரு விதத்துல நல்லதுதான். வாழ்க்கையில் எனக்கு ஒரு மாற்றம் வந்துச்சு. செஞ்ச எல்லா தப்பையும் நான் திருத்தணும். அதுக்காக ஒரு வாய்ப்பு கொடுன்னு தான் நான் சாமி கிட்ட கேட்குறேன். ஒரே ஒரு வாய்ப்பு இருக்கு. செத்துப்போன முஸ்தபாவோட அம்மாவும் தங்கச்சியும் இங்கே தான் இருக்காங்க. நீங்க அவங்கள போய் ஒரு தடவை பார்க்கணும். உண்மையை சொல்லணும்னா இதை சொல்றதுக்காக தான் நான் இங்க வந்தேன். வீட்ல யாரும் இல்லையா? யார் அது? எதுக்காக இங்க வந்த? எங்களுக்கு பண்ண துரோகம் பத்தாதா? யாருமா? பாஸ் வந்திருக்கமா? போய வெளியில. உனக்கு இங்க என்ன வேலை? வந்தது மன்னிப்பு கேட்கதான். வேணாம், நீ எதுவும் சொல்ல வேணாம். துரோகி நீ. முதல்ல என் பையனை கொலைகேஸ்ல மாட்ட வச்ச, அப்புறம் அவனையும் கொன்னுட்ட. நீ எல்லாம் எப்பயுமே நல்லாவே இருக்க மாட்ட. முஸ்தபாவை நான் வேணும்னே கொள்ளல, தெரியாம நடந்துச்சு. எல்லாத்தையும் சரி பண்ண ஒரு வாய்ப்பு கொடுங்க. என்னது வாய்ப்பு கொடுக்கணுமா? இறந்து போன என் பையனை திருப்பி கொடுக்க முடியுமா? நீ பாரு, என் அண்ணன் செத்து கிடந்த இந்த மண்ணில ரத்தம் விழும். உன்னால வாழ்க்கையை இழந்த ஒரு குடும்பத்தோட சாபம் இது. நீ அழிஞ்சிருவ, மண்ணோட மண்ணா போயிடுவ. அத பார்க்கத்தான் நானும் என் அம்மாவும் இங்க உயிரோட இருக்கோம். யாருமே என்ன புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஒத்துமையா இருக்கலான்னு காலை பிடிச்சு கெஞ்சினல்ல, கேட்கல. இப்ப வந்து அவங்களுக்கு இருந்தது ஒரு பையன். அவங்க பையனை இழந்துட்டு நிக்கிறாங்க. அவங்களோட கஷ்டத்தை நீ புரிஞ்சுக்கணும்.
அப்புறம் அவங்க இந்த ஊர்ல இருக்கிறது உன்னோட ரத்தத்தை பார்க்கறதுக்காக இல்ல, அவங்களால இந்த ஊரை விட்டு போகவே முடியாது, அவ்வளவு கடன். முஸ்தபா இறந்தப்பவே அவங்க போகணும்னு முயற்சி பண்ணாங்க, ஆனா முடியல. இந்த ஊர்ல ராஜேந்திரன் கிட்ட கடன் வாங்கினவங்க பாதி பேர் அந்த லிஸ்ட்ல இவங்களும் இருக்கிறாங்க. அந்த பொண்ணு ஒரு வேலைக்கு போறா, அந்த குடும்பத்துக்குன்னு வர ஒரே வருமானம் அதுதான். மேரேஜ் புரோக்கர் வந்ததுக்கு அப்புறம் என்னோட வேலை அவ்வளவு நல்லா போல. 2 சிசர். அதனால தான் இப்படி ஒரு கடையை போட்டு நானே நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஆமா பாசி, நீ வந்த விஷயத்த சொல்லவே இல்ல. எனக்கு ஒரு மாப்பிள்ளை வேணும். உன் தங்கச்சி கல்யாணம் தான் முடிஞ்சிருச்சே. இது வேற ஒரு தங்கச்சி ஷாலினிக்கு. ஓ, நானும் நிறைய வரன் எடுத்துட்டு போனேன்பா. ஆனா அந்த அம்மா கிட்டதான் காசு இல்லையே. இந்த காலத்துல காசு வச்சிருக்கவங்களுக்கே கல்யாணம் ஆக மாட்டேங்குது, அப்புறம் எப்படி? காசு நான் கொடுக்குறேன், ஆனா அவங்களுக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சா ஒத்துக்க மாட்டாங்க. புரியுது. இங்க பாரு, எல்லா விஷயத்தையும் நானே பாத்துக்கிறேன். விடு. என்ன விடு. மாறி. விடுடா. ஏய் விடுடா. போடா. விடு. விடுடா. என் பொண்ணு விடுடா. என் பொண்ணு விடுடா. போடா. இது கேட்க யாரும் இல்லையா? டேய் என் பொண்ணு விடுடா. என் பொண்ணு விடு. வாடி. டேய் படுவாவி. டேய் விடுடா. அந்த பொண்ணை கீழே இறக்கி விடுறா. என்னம்மா பிரச்சனை? வட்டி கொடுக்கலன்னு சொல்லி பிரச்சனை பண்றாங்க. வட்டி வட்டின்னு சொல்லி அசலை விட அதிகமாவே கொடுத்தாச்சு, இருந்தாலும் வந்து தொல்லை கொடுக்கறாங்க. நிம்மதியா படுத்து தூங்கி எவ்வளவு நாளாச்சு தெரியுமா? இந்த பரதேசி கிட்ட தப்பா நடந்துக்கிறா. ஆமாண்டி, நாங்க அப்படிதாண்டி பண்ணுவோம். நாங்க கொடுத்த கடனுக்கு நீ தாண்டி வட்டி. கம்ப்ளைண்ட் கொடுக்க இவன் யாரடி? பெரிய ஜில்லா கலெக்டரா? நான் இங்க வந்ததுல இருந்து உன்னை பத்தி கேள்விப்பட்டேன். உன்னை பத்தி ஊருக்காரங்க நிறைய சொன்னாங்க. அதெல்லாம் நான் அப்படியே விட்டது. உன்னையும் ஆளுங்களையும் பார்த்து பயந்துல எதுவும் வேண்டான்னு நினைச்சுதான் விட்டேன். பாவம் ஏழைங்க அப்படியே வாழ்ந்துட்டு போட்டுமே. போடா. நீ ஏன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறியா? போடி. இந்தாங்க அண்ணா. இது என்னோட ஊரு, உன்னோட ஊர் இல்ல. இந்த ஊர்ல வந்து பொம்பளை பிள்ளைங்க கிட்ட தப்பா நடந்துகிட்ட கொன்னுடுவேன். யாருன்னு தெரியுமா? பாசுரா. ஓடுறா, ஓடிடு.
கடவுளே, இதுக்கப்புறம் தான் இந்த ஊருக்கு நல்ல நேரமே. வாஸ்தவம். முன்னாடி நான் உங்களுக்கு எப்படி இருந்தனோ அப்படிதான் இவங்க இருக்காங்க. இன்னைக்கு நடந்த சம்பவம் இவங்க தெரியாம பண்ணிட்டாங்க. என் பொண்டாட்டியோட அண்ணன்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா பிரச்சனை பண்ணிருக்க மாட்டாங்க. அதுக்காக மன்னிப்பு கேட்க வந்திருக்கான் அமித். என்ன மன்னிச்சிருங்க. நிறைய பிசினஸ் இருக்கிறதுனால எதையுமே உருப்படியா பாக்குறது இல்ல. எல்லா பொறுப்பையும் பசங்களுக்கு தான் கொடுத்துருக்கேன். கொடுத்த காசுக்கு வட்டி வரலனா இவனுங்க போய் வாங்கிட்டு வருவானுங்க. ரவுடிசம் பண்ணாதீங்கன்னு நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். கேட்டா தானே? என்ன நம்புங்க மச்சான். ஒரே தட்டில் சாப்பிட்டு ஒரே கட்டில் தூங்கினவங்க தான் நம்ம. ஏன் காதலே நீ பூ சுத்தலாம் நினைக்காத மச்சி. இன்னைக்கு இவனுங்க மார்க்கெட்ல பண்ண சம்பவத்துக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு முட்டாள் மாதிரி நம்புறதுக்கு நான் ஒன்றும் என் மூளையை கழட்டி சென்ட்ரல் ஜெயிலே வச்சுட்டு இங்க வரல. இன்னைக்கு நடந்த மாதிரி மறுபடியும் நடந்துச்சுன்னா இனிமேல் சண்டை வர்றது நமக்குள்ளதான், மச்சானுக்கும். ஊருக்காரங்க சிரிக்கிற மாதிரி நம்ம நடந்துக்கணுமா மச்சான்? தேவையில்லாம என் தங்கச்சி மனசை நான் ஏன் கஷ்டப்படுத்தணும்? நீங்க போங்க மச்சான், உங்களுக்காக அவ வெயிட் பண்ணுவா. நீங்க போங்க. அடியே, உங்க அண்ணன் கிட்ட சொல்லி வை, ஊருக்காரங்க அதிகாரம் பண்ற மாதிரி என் கிட்ட வச்சுக்க மாட்டான்னு சொல்லு. எனக்கு 10 வயசா இருக்கும்போது இந்த முட்டுக்கோடுக்கு நான் வந்தேன். போட்டிருந்த சட்டையும் அந்த சட்டில் இருந்த பாக்கெட்ல கிழிஞ்சி போன ரூபா நோட்டு மட்டும்தான் எனக்கு சொந்தமா இருந்துச்சு அன்னைக்கு. அப்படி இருந்து இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கேன். அதை தக்க வச்சுக்கவும் எனக்கு தெரியும். மச்சனுக்கும் சண்டை வருமா பார்த்துக்கலாம். யாரு என்ன இழக்க போறாங்கன்னு அப்ப பார்த்துப்போம். நீங்க எப்படி பேசுற அளவுக்கு என்ன நடந்துச்சு? அதை போய் உங்க அண்ணன் கிட்ட கேளு. ஒன்னு தெரிஞ்சுக்கோ, என்கிட்ட விளையாடணும்னு நினைச்சா மச்சான் கூட பார்க்க மாட்டேன். கவர்மெண்ட் வேலை, நல்ல குடும்பம், அழகா இருக்கான். ஷாலினிக்கு பொருத்தமா இருப்பான். இதை விட நல்ல சம்பந்தம் இதுக்கப்புறம் என்னால கொண்டு வரவே முடியாது. இங்க பாருங்க, வரதட்சணை கொடுத்தா போதும். வெறும் 4 லட்சம். 4 லட்சமா? இந்த காலத்துல அதெல்லாம் ஒரு காசே இல்ல பாசி. இங்க பாரு, செப்டிக் டேங்க் கிளீன் பண்றவங்க கூட டௌரியா கேக்குறது 5 லட்சம் 50 பவுன் நகை. இருந்தாலும் 4 லட்சம். நான் அவங்க கிட்ட என்ன சொல்லணும்? சம்மதமா இல்லையா? சம்மதம். அப்படின்னா பொண்ணு பாக்குற சம்பிரதாயத்தை நான் பாத்துக்கிறேன். நீ காசு ரெடி பண்ண பாரு, நான் கிளம்புறேன். முஸ்தபா இருந்திருந்தானா அவ கல்யாணத்தை நல்லா பண்ணி வச்சிருந்திருப்பான் இல்ல? ஆமா பாஸ் அண்ணா. முஸ்தபா இடத்துல இருந்து அவ கல்யாணத்தை நம்ம நடத்தி வைக்கணும். ஆனா காசு ரெடி பண்ணணும். நம்ம ரெடி பண்ணுவோம். ஆஹா, நீங்க எப்ப வந்தீங்க? வாங்க உள்ள உட்காரலாம். வாங்க பாசனா, வாங்க. என்ன விசேஷம்? இது நம்ம தங்கியிருந்த வீட்டோட பத்திரம். இதை வச்சுக்கிட்டு 4 லட்ச ரூபாய் கடன் வேணும். முன்னாடி இந்த பாஸ் எப்படி இருந்தேன்னு தெரியும்ல? கிண்டல் பண்ணாத, நாங்க ஒன்றும் சும்மா கேட்கல. அட, நான் கிண்டல்லாம் பண்ணல. இங்க பாருங்க பாசியனா, வீடோட பத்திரத்தை வாங்கி பீரோல வச்சு பூட்டிக்கிட்டு கேட்கிற காசை கொடுக்கற காலம் இருந்துச்சு முன்னாடி. ஆனா இப்போ காசு வேணும்னா அது பத்தாது, செக்கு வேணும். வயசு பொண்ணுங்களோட செக்கு. யாருக்கு காசு வேணுமோ அவங்களோட தங்கச்சியோ பொண்டாட்டியோ 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்க செக்கு கொடுக்கணும். இங்க இருந்து காசு வாங்கிட்டு போற எல்லாருமே சந்தோஷமா போவாங்க. திருப்பி கொடுக்க சொன்னா
திரும்ப வாங்க போனா வாங்கினவனும் இல்ல, கொடுத்த அட்ரஸும் இல்ல. அண்ணன் இங்க இல்ல, அண்ணன் இங்க இல்லன்னு சொல்றத தவிர அந்த அண்ணன் எங்க இருக்காங்கன்னு எவ்வளவு சொல்ல மாட்டேங்கிறா. இங்க பாருங்கண்ணே, அதுக்கு ஒரு மாற்று வழிதானே இந்த செக்கு. இப்படி ஒரு செக்கு எங்க கஸ்டடியில் இருந்துச்சுன்னா யாரும் அண்ணன் வீட்டில் இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. அதேதான். ஆனா நான் பாசண்ணா கிட்ட இருந்து எதுவும் வாங்க போறதில்ல. இந்தாங்க 4 லட்சம். இதை இப்போ நான் எடுத்துட்டு போறேன். ஆனா மதியத்துக்குள்ள செக்கு வந்துடும். நீங்க சொன்ன மாதிரி பொண்ணோட செக்கு. காசு எதுக்கு கேட்டாங்க தெரியுமா? ஏதாவது பிசினஸ்க்கா இருக்கும். இல்ல, கல்யாணத்துக்கு. சாலினியோட கல்யாணத்துக்கு. உனக்கு எப்படி தெரியும்? ஊர்ல எல்லாருமே பேசிக்கிறாங்க பாஸ் அண்ணன் தான் அந்த கல்யாணத்தை நடத்த போறாங்கன்னு. உங்களுக்கும் அந்த பொண்ணுக்கு மட்டும்தான் இன்னும் தெரியவே இல்லை. கொஞ்சம் சிரிச்சாதான் என்ன? என்னை பார்த்தாலே உன் முகம் ஏன் இப்படி வாடி போகுது? உங்களுக்கு இப்ப என்ன வேணும்? இங்க பாரு, அளவுக்கு அதிகமான அழக கடவுள் உனக்கு கொடுத்துருக்காரு. ஆனா நீ இப்ப பண்ண போற விஷயம் கேட்டதுக்கு அப்புறம் வருத்தமா இருக்கு. உனக்கு கல்யாணமாக போதாமே. நல்ல குடும்பத்துல இருக்க பொண்ணுங்கெல்லாம் இப்படி பண்ணுவாங்களா? சொந்த அண்ணனை கொண்டவன் பண்ணி வைக்கிற கல்யாணத்துக்கு ஒரு நல்ல பொண்ணு அவ கழுத்தை நீட்டுவாளா? என்ன நீங்க என்ன சொல்றீங்க? புரியலையா? பாசி உனக்கு பிராயச்சித்தமா பண்ற கல்யாணம் தான் இது. நீ எதுக்காக அதுக்கெல்லாம் சம்மதிச்ச? உன் சூழ்நிலை அப்படின்னா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியதானே? ஒரு ராணி மாதிரி உன்னை பார்த்துப்பேன். அந்த ஆசை இங்கேயே மறந்துடு. எதுக்கு எடுத்தாலும் அவசர புத்தி, இதுதான் உன் பிரச்சனை. இங்க பாரு, நீ என்னோட கடனாளி, அதை மறந்துடாத. அப்புறம் நீ நல்லா யோசிச்சு பாரு. எந்த குறையும் இல்லாம உன்னை நான் பாத்துக்கிறேன். கையை எடுடா. எடுக்கலன்னா என்ன பண்ணுவ? முன்னாடி ஒரு தடவை தொட்டிருக்க, அப்போ நீ சிரிச்ச. என்கிட்ட பணம் வாங்கும் போது இந்த ராஜேந்திரன் சிரிச்சா. என்ன மச்சான், கையை பிடிச்சி ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? வளையலுக்கு அளவு பார்க்குறீங்களா? மனசுக்குள்ள சல்மான் கான் மாதிரி நிற்கிறத நினச்சிக்கிட்டு இருக்கியோ? வண்டியில் இருங்க, வீட்டில் விட்டுறேன். இன்னும் கோவம் தேர்ல போல் இருக்கே. நீ என்னடி கோவமா இருக்க? சொன்னது கேட்கலையா? தனியா போற பொம்பளை பொண்ணு மிரட்டி இருக்கீங்க, வெக்கமா இல்ல உங்களுக்கு? ஏன் இஷ்டப்படுறத நான் இருப்பேன். உன்னால இருக்க முடிஞ்சாகிற இல்லைன்னா போயிடு. உன் அண்ணன் இருக்கான்ல, அவன் பார்த்து பாரு. அதுல என்ன சந்தேகம்? அன்னைக்கு நீங்க என் கழுத்துல தாலி கட்டும் போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இப்பதான் தப்பு பண்ணிட்டேன்னு எனக்கு புரியுது. உனக்கு என்ன புரிஞ்சுது? எதுவும் புரியாது. உனக்குன்னு இல்ல, யாருக்கும். இனி என்னத்தை சொல்லி உங்களை நம்ப வைக்கிறதுன்னு எனக்கே தெரியல. இந்தாங்க. அம்மாடி, இந்த கல்யாணத்தை நடத்துறது நாங்க தான், இந்த ஊர்ல இருக்கிற மக்கள். வேண்டாம் சார், என்ன சமாதானப்படுத்துறதுக்காக நீங்க பொய் சொல்லாதீங்க. எல்லா விஷயமும் தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் நான் இந்த கல்யாணத்தை வேண்டான்னு சொன்னேன். காசு கடன் வாங்கினதெல்லாம் உண்மைதான். ஆனா பாஸ் வாங்கலன்னா ராஜேந்திரன் கிட்ட ஏன் செக் தான் கொடுத்தாங்க. உங்களுக்கு தெரியுமா, நாங்க நல்ல நிலைமையில வாழ்ந்தவங்க. அப்பாஸோட அப்பா இறந்ததுக்கு அப்புறம் தான் எங்க குடும்ப சூழ்நிலை மாற ஆரம்பிச்சது. அவங்க அப்பா இருந்த கொஞ்ச நாளிலேயே அப்பாஸ் ஒரு கேஸ்ல குற்றவாளி ஆயிட்டான். இப்போ ஊர் முழுக்க கடன். அந்த ராஜேந்திரனுக்கும் கடன் கொடுக்கணும், பல லட்சம். ராஜேந்திரன் சாலினியோட கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவன் தான் அவன். அது உங்களுக்கு நல்லா தெரியும்லம்மா. அதனால தான் பிடிவாதம் பிடிக்காதீங்கன்னு சொல்லி இந்த கல்யாணத்துக்கு நாங்க உங்களை வற்புறுத்துறோம். அப்பா இந்த மண்ணில் தான் இறந்து போனான். அதுக்கு ஒரு விதத்துல
நாங்க எல்லாரும் தான் காரணம். அதுக்கான நன்றியா இதை நாங்க செய்யறோம்னு நினைச்சுக்குங்க. முடியாதுன்னு மட்டும் நீ சொல்லாதம்மா. ஷாலினி உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். உன்கிட்ட கொஞ்சம் வேண்டாம், நான் எதுவும் கேட்க விரும்பல. அப்புறம் நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதுனால நீ ஜெயிச்சிட்டேன்னு நினைக்காத. எங்க அம்மா கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். அதை தவிர மாதவன் சாரும் லக்ஷ்மியும் சேர்ந்து பேசி சம்மதிக்க வச்சுட்டாங்கன்னு நீங்க நினைக்காதீங்க. அப்புறம் நீங்க கடனா வாங்கி கொடுத்த என்னோட வரதட்சணை காசு அதை நான் கொடுத்துருவேன். உங்க கையால உதவி கிடைச்சதுன்னா முஸ்தபாவோட ஆத்மா அதை ஏத்துக்காது. முஸ்தபாவோட ஆத்மா துடிச்சிடும். இல்லை ஷாலினி, முஸ்தபாவோட ஆத்மா அதில் சந்தோஷப்படும். காரணம் நான் இல்லை, அவனை கொன்னது. எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க முஸ்தபாவை கொன்னது நான் தான். இல்லை, முஸ்தபா செத்தது அது ஒரு உயிர் தியாகம். எங்கேயாவது போய் பொழைச்சுக்கடா. உன் தயவு எனக்கு தேவையில்லை. ஒன்று நீ இருக்கணும், இல்லை நான் இருக்கணும். 2 பேர்ல ஒருத்தன் தான் வெளியில போகணும். உனக்கு ஒரு வாட்டி சொன்னா புரியாதா? அதுக்கப்புறம் என் காதுல விழுந்தது முஸ்தபா செத்துட்டான்னு ஊர்க்காரங்க சொன்னதுதான். இது வரைக்கும் நான் யாருக்கிட்டையும் சொன்னதில்லை. உன்கிட்ட சொன்னது நீ உண்மையை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு மட்டும்தான். அண்ணனை கொன்னவன் பண்ணி வைக்கிற கல்யாணத்துக்கு சூழ்நிலை காரணமா நீ ஒத்துக்கிட்டேன்னு தயவு செஞ்சு நினைக்காதம்மா. நீ அப்படி நினைக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் சொன்னேன். நீ நல்லா வாழணும்னு நான் ஆசைப்படுறேன். நல்ல மனசோட புது வாழ்க்கையை ஆரம்பிக்கணும். உனக்கு நல்லது தான் நடக்கும் எப்பவுமே. அப்ப ஷாலினி மேல நீங்க வச்ச ஆசை கனவு எல்லாமே போயிடுச்சு, அப்படிதானே? இல்ல அமித், அப்படி உடனே விட்டுற முடியுமா? நான் அப்படி விட மாட்டேன். நீ வேணா பாரு, இந்த கல்யாணம் நடக்காது. பாஸ்ன்னு இல்லை, யார் நினைச்சாலும் அது நடக்காது. நடக்க விட மாட்டேன். பாஸு, நீங்க என்ன இங்க? எஸ்ஐ சோமன் லாங் லீவ் எடுத்துட்டாரு. இனி நான் தான் சார்ஜ் எடுக்கணும். இங்கே வரேன்னு தெரிஞ்சதும் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நீ இங்கே இருக்க இல்லை, ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டேன். ராஜேந்திரனை மேலிடத்தில் ஸ்ட்ரிக்டாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, எந்த காரணமும் இல்லாமல் ராஜேந்திரனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு. அதை கேட்குறத தவிர ஒரு சாதா எஸ்ஐயாக என்னால் என்ன பண்ண முடியும்? ஆனால் மனசளவில் நான் உன் கூட தான் இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் ஒரு பயங்கர கிரிமினல். நீ கவனமாக இருக்கிறது நல்லது. முன்னாடியெல்லாம் அப்பா சொல்லுவார், ஒரு ரவுடி தூக்கத்தில் கூட முழிச்சிருக்கணும்னு. இப்போ நான் ரவுடி இல்லைனாலும் நான் அதை மறக்கலை. நீங்கள் பயப்படாதீங்க, என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும். நான் ஞாபகப்படுத்தினேன், அவ்வளவுதான். அப்புறம் கொஞ்ச நாளைக்கு நான் இங்கே இருக்க மாட்டேன். ஊரில் போய் ஃபேமிலியை கூட்டிகிட்டு வரணும். வந்ததுக்கப்புறம் பார்க்குறேன். வரேன். வணக்கம். வணக்கம். என்ன இவ்வளவு லேட்டா வரீங்க? பஞ்சாயத்து ஆபீஸ்ல ஒரு மீட்டிங், அதான் லேட் ஆயிடுச்சு. இல்லனாலும் அப்பா இப்படிதான், எந்த நல்ல விஷயம் நடந்தாலும் சொல்லுவாரு, பஞ்சாயத்து ஆபீஸ்ல மீட்டிங். எப்ப பார்த்தாலும் கிண்டல். என்ன சுலைமான், கொஞ்சம் வேகமா போ. ஜெகனுங்க, சேகர், வண்டி என்னாச்சு? டிராவல்ஸ்ல சொல்லிருக்கேன், எந்த குறையும் இருக்க கூடாது, அதனாலதான் அடிக்கடி கேட்க. சரி, ஓகே. இப்ப சந்தோஷம் தானே? இந்த சந்தோஷம் வாழ்க்கை பூரா இருக்கணும். யாரு ஷாலினி? என்னாச்சு? அரெஸ்ட் வாரண்ட் இருக்கு, செக் கேஸ். ஃபினான்ஸ்காரங்களுக்கு ஷாலினி கொடுத்த செக் பவுன்ஸ் ஆயிடுச்சு. யார் அது? நாளைக்கு இந்த பொண்ணுக்கு கல்யாணம், அதுக்கப்புறம் என்ன வேணா பண்ணுங்க. நீங்க சொல்ற மாதிரிலாம் பண்ண முடியாது. யார் அது ஷாலினி? நானா? ஆஹா, வாடி ஸ்டேஷனுக்கு. மேடம், ஒரு நாள் டைம் கொடுங்க. என் பொண்ணோட வாழ்க்கையில முக்கியமா நடக்க போற ஒரு ஃபங்க்ஷன். இவ்வளவு கூட்டிட்டு போயிடாதீங்க, கால்ல விழுந்து கேக்குறேன். நான் சொல்றத கேளுங்க ப்ளீஸ். நான் சொல்றத இங்க பாருங்க, எங்க டியூட்டியை பண்ண விடாம பண்ணீங்க, பிரசிடென்ட் கூட பார்க்க மாட்டோம். வாடி. கொஞ்சம் இருங்க, சொல்றத கேளுங்க. அது தனியா வேற சொல்லணுமா?
அப்புறம் விஷயம் எவ்வளோ பெருசுன்னு பார்த்து தானே பண்ணணும். சரி சரி, என்ன மறந்துடாதீங்க. சரி, நான் அப்புறம் கூப்பிடுறேன். என்ன? நான் இந்த பொண்ணை கூட்டிட்டு போக வந்திருக்கேன். அந்த பொண்ணை அனுப்பி விடுங்க. அத முடிவு பண்ண நீ யாரியா? எம்எல்ஏவா? அப்படி ஒரு எம்எல்ஏ சீட் என்ன தேடி வந்துச்சு. நான் தான் வேணான்னு விட்டுட்டேன். பேப்பர்ல படிச்சிருப்பீங்களே, அதனால யாருக்கு என்ன நடந்துச்சு? உங்களை மாதிரி சில போலீஸ்காரங்களுக்கும் லஞ்சம் வாங்குற சில ஆபீசர்களுக்கும் தான். மிஸ்டர், மரியாதையா பேசு. இங்க பாருங்க மேடம், காக்கி சட்டை போட்டிருக்கவங்கள பார்த்தாலே எனக்கு அலர்ஜி தான். என்னன்னு தெரியல, உங்களை மாதிரி ஆளுங்களெல்லாம் பார்த்தா எனக்கு பத்திக்கிட்டு எரியுதுங்கிறேன். அதை மாத்தணும்னா ரொம்ப கஷ்டம். இங்க பாருங்க மேடம், நீங்க இல்லீகலாலாம் அனுப்ப வேண்டாம். கஷ்டமான சூழ்நிலையில இருக்கும்போது கொடுத்த செக் ஒருவேளை பவுன்ஸ் ஆகலாம். அதுக்கு கேஸ் போட்டு அந்த கேஸுக்கு 2 வாய்தா வாங்கி ஃபைனான்ஸ்காரங்களுக்காக உங்கள மாதிரி போலீஸ்காரங்க வாரண்ட் வாங்குவீங்கல்ல, அந்த மாதிரி ஒரு உதவி பண்ணுங்க போதும். குற்றவாளியை கோர்ட்ல ஆஜர் பண்ணுங்க, நாங்க ஜாமீன் வாங்கிக்கிறோம். இந்த ராத்திரிலையா? அதுக்கு எந்த கோர்ட் திறந்து வச்சிருக்காங்க? கோர்ட் வேண்டாங்க, மேஜிஸ்ட்ரேட்டோட வீட்ல ஆஜர்படுத்துங்க போதும். அப்போ உனக்கு லா பாயிண்ட்ஸ் எல்லாம் தெரியுமா? தெரிய வந்துச்சு. கொஞ்ச நாளா நான் சட்டத்துக்குள்ள தானே இருந்தேன், சென்ட்ரல் ஜெயில்ல. மேடம், கொலைகேஸ். ஆஹா, அதான் விஷயமா? எவனையாச்சும் கொன்னுட்டேன்றதுக்காக அந்த திமிரை என்கிட்ட காமிக்காத. என்கிட்ட விளையாடுன்னு வை, நான் யாருன்னு உன்கிட்ட காமிக்க வேண்டியது இருக்கும். என்ன எதுவும் செய்ய வச்சிடாதீங்க. முன்னாடி பருவூருங்கிற ஒரு ஊர்ல ஒரு லாட்ஜ்ல தங்கியிருந்தீங்களே, ஞாபகம் இருக்கா? அப்போ பக்கத்து ரூம்ல இருந்த பசங்க உங்ககிட்ட தப்பா நடந்துக்கிட்டாங்க, அது ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு அந்த பசங்க கிட்ட இருந்து உங்களை காப்பாத்தினது யாருன்னாவது ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு நீங்க எப்படி இருந்தீங்கன்னா அது ஞாபகம் இருக்கா? என் வேட்டியை வச்சுதான் உங்க மானத்தை காப்பாத்தினேன். அன்னைக்கு தேங்க்யூடா மேங்க்யூடான்னு நீங்க தான் என்கிட்ட சொன்னீங்க. அதுக்கு பதிலாக இதை பண்ண சொல்லி கேட்கல. யாரு சொல்லி நீங்க இதெல்லாம் பண்றீங்கன்னு எனக்கு தெரியாம இல்லை. அந்த பொண்ணுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், அது நிக்க கூடாது. அது நின்னுச்சுன்னா இதுக்கு முன்னாடி நீங்க சொன்ன மாதிரி நான் யாருன்னு காட்ட வேண்டியிருக்கும். என்ன, அதை நீங்க பார்க்கணுமா? அழாதீங்கம்மா, எதுக்கு அழுகுறீங்க? நீங்க பண்ண உதவிக்கு ரொம்ப நன்றிப்பா. இது என்னோட கடமைமா. இவ எனக்கும் தங்கச்சி தானே. ஏதோ ஒன்று நல்லதா போச்சு. கல்யாணத்துக்கு பாசை மட்டும்தான் கூப்பிட வேண்டியதா இருந்தது, அவனும் வந்துட்டான். இனி எல்லாம் நல்லபடியா நடக்கும். இல்ல, இந்த கல்யாணத்துக்கு நாங்க ஒத்துக்க மாட்டோம். போலீஸ் கூட்டிட்டு போன பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எங்க குடும்பத்துக்கு அவசியம் இல்லை. போலீஸ் ஸ்டேஷன் அவ்வளோ மோசமான இடமா? போலீஸ் ஸ்டேஷன் போற எல்லாரும் குற்றவாளியா? இதை காரணமா வச்சு அவசரமா நீங்க எடுக்கிற முடிவு நிச்சயமா சரியில்லை. சரி, தப்பெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீ அதை கொடு. இந்தாங்க, கரெக்டா 4 லட்சம் இருக்கு. புரியுங்க? இல்ல, இதுக்கப்புறம் பேசுறதுக்கு எதுவும் இல்ல. சொல்றத கேளுங்க. ஹலோ, ஏங்க, பாசி, இனி இப்போ என் தங்கச்சிக்கு ஏற்பாடு பண்ண கல்யாணம் நடக்கணும். எந்த சூழ்நிலையிலையும் ஒரு பொண்ணு கையை விடாதவன் தான் ஷாலினி கையை பிடிக்கணும். அம்மாவுக்கும் ஷாலினிக்கும் சம்மதம்னா ஜமால் இவன் தான் பையன். சம்மதம். இதுதான் முட்டுக்கோடு கிராமத்துடைய ஸ்கெட்ச். இதோ இங்கதான் நம்ம ரெசார்ட் கட்ட போறோம். பட் மிஸ்டர் ராஜேந்திரன், இந்த இடத்துல ஒரு காலனி இருக்கே, அதை எப்படி கிளியர் பண்ணுவீங்க? தைரியமா இருங்க சுதாகர் பாய், காலனியை ஒரே நைட்ல கிளியர் பண்ணிடலாம். இதோ இவனும் நம்ம ஆளுங்களே போதும். நம்ம பார்ட்னர்ஷிப்பே உங்களை நம்பித்தாங்கிறத புரிஞ்சுக்கங்க. 70% நாங்க தான் இன்வெஸ்ட் பண்றோம். ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா? என்ன ப்ராப்ளம்? இந்த ராஜேந்திரனை எதிர்த்து இந்த முட்டுக்கோட்ல ஒரு பிரச்சனை கூட வராது. காக்கவும் அடிக்கிறதுக்கான தெய்வமும் அதுவும் நான் தான். வணக்கம் மச்சான். சாரி, டிஸ்டர்ப் பண்ணதுக்கு மன்னிச்சிருங்க. ஒரு நிமிஷம் வெளியே இருக்கீங்களா? ஒரு நிமிஷம் எதுக்கு போகணும்? அவங்க இங்கே இருக்கட்டும். நான் உங்களுக்கு ஒரு லேடி செக்கை கொடுத்துருந்தேன்ல, அந்த செக்கை கொடுங்க. குட்ரா, இது உங்ககிட்ட இருந்து வாங்கின 4 லட்சம் ரூபாய். இந்தாங்க. அப்ப நம்ம 2 பேருக்குள்ள இருக்க கணக்கு தீந்துருச்சு. இன்னும் ஒரு கணக்கு பாக்கி இருக்கு. ஏழை பொம்பளை பிள்ளைய பணைய வைக்கிற மாதிரி செக் வாங்குறல்ல,
அது இனிமேல் இந்த முட்டுக்காடு கிராமத்துல நடந்துச்சுன்னா கொன்னுடுவான் இந்த பாஸ். வாங்கடா போலாம். ஐம் சாரி, நம்ம அந்த டீல சபரே வாங்க. சார் ப்ளீஸ் சார். உன் அண்ணனுக்கு வலிக்கணும்னா உனக்கு வலிக்கணும். என்கிட்ட மோத நினைச்சா என்ன நடக்கும்னு அவன் தெரிஞ்சுக்கணும். கதவு தரங்க, என்னங்க? கதவு தரங்க, கதவு தரங்க, தரங்கன்னு சொல்றேன்ல, கதவு தரங்க. என்னங்க கதவு தரங்க, தரங்க, கதவு தரங்க. எங்கடா ராஜேந்திரன்? எனக்கு தெரியாதுங்க. வீட்லயே இல்ல. எங்க போய் ஒளிஞ்சதால அவனை தூக்கி ஆகணும். வண்டி ஏடுறா. இவ்வளவு நாளுமே நம்ம சேர்ந்து ஒன்னா இருந்திருக்கணும். மும்பையில நம்ம சேர்ந்து இருந்தோம்னா அவனை எப்பவோ முடிச்சிருக்கலாம். எனக்கு சின்ன சந்தேகம், அவனோட பகையை தீர்க்க சொந்த மனைவிய எவ்வளவு யோசிச்சாலும் அது மட்டும்தான் எனக்கு புரியல. அதெல்லாம் நான் வாழ்றதுக்காக கட்டினேன்னு நினைச்சியா? இல்ல, கொல்றதுக்காக தான். என்னாச்சு? பாஸ் ரொம்ப கோவமா சுத்திட்டு இருக்கான். அவனுக்காக எதையும் செய்யறதுக்கு அந்த ஊருக்காரங்க ஒன்னா இருக்காங்க. அவன் நம்மள தேடி கண்டிப்பா இங்க வந்துருவான். வரட்டும், அவன் எப்ப வருவான் தான் காத்துக்கிட்டு இருக்க. இனி இந்த ஊர்ல யாராச்சும் ஒருத்தர் தான் இருக்கணும். ஊர் முழுக்க தேடி பார்த்தாச்சு, கிடைக்கல. எனக்கு தெரிஞ்சு அவன் ஓடிட்டான். உனக்கு பயந்து இல்ல, அவன் அப்படி பயந்து ஓடுற ஆள் கிடையாது. ஞாபகம் இருக்கா? உங்க அப்பா ஃப்ரெண்டு ராகவன்பா. உன் விஷயத்துல பெரிய தப்பு பண்ணிட்டேன். அதை சரி பண்ணத்தான் நான் இப்ப வந்திருக்கேன். முஸ்தப்பாவை கொண்டுட்டு நீ ஜெயிலுக்கு போயிருந்தப்ப ஒரு நாள் நான் இங்க வந்திருந்தேன். தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் பாஸ்கரன் தனியா தான் இருந்தா. அவனை பார்த்து 2 வார்த்தை பேசணும், முக்கியமா உன்னை பத்தி பேசணும்னு வந்தேன். அப்பதான் ராஜேந்திரா
ஏதோ ஒரு காரணத்துக்காக பிரபாகரன் ஒருத்தனை கொன்னியே, அந்த பிரபாகரனோட பையன் தான்டா நான். இந்த ஊருக்கு வந்ததும் உன் பையன் கூட சேர்ந்ததும் இந்த வாய்ப்புக்காக மட்டும் தான்டா. ராஜேந்திரா, உங்க அப்பாவை நான் கொல்றதுக்கான காரணம் உனக்கு கொடுக்க வேண்டிய காசு கொடுக்கலனா அது இல்ல, அவன் என் பொண்டாட்டி கிட்ட தப்பா நடந்துகிட்டான். வேண்டாம், நான் எதையுமே கேட்க விரும்பல. இன்னைக்கு நீ, நாளைக்கு உன் பொண்ணு பாஸ் எல்லாரையும் நான் கொல்லுவேன். நீ எதையும் பார்க்கல, புரியுதா? போ போ. அவன் மிரட்டுறதை நிறுத்தவே இல்லை. பார்த்ததை யாருக்கிட்டையாவது சொன்னா பொண்ணை கொன்றுவான். அப்பா இறந்ததுக்கு அப்புறம் இருந்தது தங்கச்சி மட்டும்தான். அவன் அப்படி சொன்னதுனால ஒரு அப்பாவா என்ன செய்யணுமோ அதை இவர் செஞ்சாரு. ஆமா, அது மட்டும் இல்ல, நீ ஜெயில இருந்தப்போ உன் தங்கச்சிய அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு கேள்விப்பட்டேன். அதனால ராஜேந்திர மனசு மாறி இருக்குமோன்னு நினைச்சேன். ஆனா இப்போ வாசனா, வாசனா, அவனை புடிச்சிட்டோம், குவாரியில இருக்கான். எல்லா கதையும் தெரிஞ்சுக்கிட்டியா? நல்லதா போச்சு. நான் தாண்டா உன் தங்கச்சியும் அப்பாவையும் கொன்னது. அப்புறம் சஹீர் முஸ்தபா, அவனையும் நான் என் கையால தாண்டா கொன்னேன். அவனை கொன்னுட்டு நீ ஜெயிலுக்கு போனா தானே உங்க அப்பாவை என்னால கொல்ல முடியும். கொன்ன, இப்போ உன் தங்கச்சியும். இனி எனக்கு தேவை நீதான். நீ என்ன கொல்லுவியாடா பரதேசி பயல? அடிச்சு கொல்ற அவனை.
பாசி வேண்டாம் விடு வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்றேன்ல சொல்றேன்ல. நான் சொல்றத கேளு. தப்பு பண்ணவனை தண்டிக்கிறதுக்கு இந்த சட்டமும் காவல்துறையும் இருக்கு. அவங்க பாத்துக்குவாங்க. இவனை நான் பாத்துக்கிறேன். நீ இந்த முட்டுக்காடை விட்டு எங்கேயும் போக போறதில்ல. இங்க எதுவும் நடக்கல. இங்க நடந்தது எதையும் நாங்க பார்க்கல. அப்படித்தானே? பாவத்துக்கு சம்பளம் மரணம். இவனுக்கு கிடைச்சது அந்த சம்பளம் தான். சார் சேதுபதி இன்னொருத்தனை கூட்டிட்டு ஸ்டேஷனுக்கு வந்திருக்கான். பாஸ் என்னோட சேரு. ஹரி வண்டி எடுறா.